இல்ல சார் 11:53 நான் அப்படியே எடுத்து இது பண்ணிருக்கேங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். சார் அப்படியே சொல்லுங்க முதல் யாரோட இப்போ இருங்க சார் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. சார் உதயம் வந்து பாத்தீங்கன்னா மேசம் சார். ஓகே மேச உதயம். மேச உதயம். அடுத்தது ஆருடம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ஆருடம். கும்ப ஆருடம். கவிப்பு வந்து கடகத்தை கவிக்குதுங்க. ஓகே. உதயத்துல வந்து என்ன சார்? உதயத்துல என்ன கிரகம் இருக்குங்க? உதயத்துல சுக்கிரன் இருக்குதுங்க. சரிங்க. அடுத்தது வந்து தனுசுல சனீஸ்வரன் இருக்காருங்க சார். மீனத்துல மீனத்துல சனி. மகரத்துல சந்திரன். சூரியன். ஓகே கரெக்டான்னு பாருங்க. கரெக்ட் தான் சார். ஓகே ஓகே சார் கேள்வி சொல்லுங்க சார். கொடுத்த பணம் வருமா? ஓகே ஃபர்ஸ்ட் அதாவது எதுக்காக கொடுத்த பணம்? பணமா கொடுத்திருக்காரா? பணமா கொடுக்கல, பொருளா செஞ்சு கொடுத்திருக்காரு. ஜாப் ஒர்க் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஜாப் ஒர்க் செஞ்சு என்னென்ன பாவத்தை பார்க்கணும்? கேள்வி சரியா இருக்கா? பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி. உதயத்தில் சுக்கிரன். சரிங்களா? பொருள் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வரும். அது வந்து சுக்கிரனை குறிக்கும். 4ல கவிப்பு இருக்கா? 4ல கவிப்பு. சரிங்க. உதயாதிபதி ஒரு நிலைமை என்ன? 6 இருக்கா? இல்ல. 6 இல்ல. ஆமா சார். 6 இருக்காரு. எப்படி சார்? உதயாதிபதி எங்க இருக்காரு? உதயாதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து ஓரளவு பரவாயில்ல சார். நார்மலா தான் இருக்கு. நார்மலா இல்ல சார். 6 இடத்துல 6ல இருக்காரு பாருங்க. அதுல உதயத்துல இருந்து 6. ஆமா. உதயத்துல இருந்து 6 உபயராசியில் இருக்காரா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்து மாட்டிருக்காரா? ஏற்கனவே கொடுத்து மாட்டி இருக்காருங்க. பாதி பணம் ஒரு 10,000 20,000 கொடுத்துருக்காருங்க. ஒரு 2.25. மொத்தம் எவ்வளவு வரணும்? மொத்த தொகை எவ்வளவு சொல்றாரு? 2.25 கிட்டத்தட்ட இருக்குதுங்க. ஓகே ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதி வந்து உதயத்துக்கு 6 இருக்காரா? அப்ப 6 இருந்தா என்னன்னு சொல்லிருந்தோம், யாராவது ஒருத்தர் மூலியமா தான் வாங்க முடியும். ஆமா சார். புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் மூலியமா தான் வாங்க முடியும். ஆமாங்க. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற யாராச்சும் மீடியேட்டர் மாதிரி வச்சு பேச சொல்லுங்க. சரிங்க சார். ஓகேங்களா? மீடியேட்டர் மாதிரி வச்சு பேச சொல்லுங்க. எப்ப பேசலாம்? சூரியன். சூரியன் சூரியன் தனுசுல வரணுமா சார்? தனுசு எப்படி வரணும் சார்? அங்கிருந்து 5ஆம் பார்வையா விழும்ல, மூலத்திரிகோணம் தனுசுல வரண்டாம் சார். சூரியன் வந்து மகரத்துல வரணும் சார். கோச்சார சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது கேட்க சொல்லுங்க. இந்த சூரியன் வந்து கவிப்பையும் டச் பண்ணுவாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் கொடுப்பாரு. அந்த டைம்ல கேட்கணும். வேற யாராவது இவரு தனியா கேட்டாதான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உதயாதிபதி பலவீனமா இருக்காரு. வேற யாராவது ஒருத்தர் மூலியமா கேட்க சொல்லுங்க. அது வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இதுக்கு வந்து என்னன்னா சார், பரிகாரம்னு பார்த்தா சூரியனுக்கு பண்ணணுமா சார் இல்ல செவ்வாய்க்கு தானே? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதிக்கு முதல் வலிமைப்படுத்தணும் சார். செவ்வாய் உதயாதிபதி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வலிமைப்படுத்தணும். உதயாதிபதியே பலவீனமா இருக்காரு. அத பாத்து. ஓகே சார். சார் வேற ஏதாச்சும் கேள்வி? சார் சொல்லுங்க. இப்ப நம்ம லைவா ஒண்ணு எதுக்காவது ஒண்ணு போடலாமா சார்? போடலாம். தாராளமா கேளுங்க. கேள்வியா கேளுங்க சார். நம்ம இப்போ ஜாதக தொழில் வந்து நமக்கு செய்யலாமா? ஓகே.
சந்திர சார் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும்? சார் உதயம் அஞ்சாவது பாவம். ஃபர்ஸ்ட் ஆருட வேதியான்னு பார்க்கணும். ஆருட வேதி இருக்கா? இருக்கு சார். ஓகே, ஆருட வேதி இருக்கா? சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நிலையை பார்க்கணும்? அப்புறம் அஞ்சாவது பாவம். ஓகே, ஐந்தாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு? சந்திரன். ஐந்தாம் பாவத்துல சந்திரன் இருக்கா? ஐந்தாம் அதிபதி எங்க இருக்காரு? 11 இருக்காரா? ஆமா சார். கண்டிப்பா செய்யலாம். கொஞ்சம் உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்காரா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து 11 இருக்காரு. உதயத்தை நோக்கி நல்ல கிரகம் தான் வருது சார். உதயாதிபதி வந்து 12 இது செவ்வாய் சார். 12 சார் இருக்கு. ஆமா சார், 12ல கவிப்பு இருக்காரா? இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்காரு. சரிங்களா? கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ண முடியும். உதயத்தை நோக்கி சூரியன் வருது, நல்ல கிரகம் தான். சூரியன் யாரு? 10ஆம் அதிபதியா? ஆமா சார். இப்ப நீங்க வந்து தாராளமா பண்ண முடியும். கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க. ஆருட வேதி இருக்கிறதுனால கொஞ்சம் காலம் நீங்க வெயிட் பண்ணி தான் பண்ண முடியும். ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணலாமா சார்? ஆருட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆருடத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பாக்கணும் சார். கோச்சார சூரியன் வரும்போது ஆருடத்தை பாத்துறோம். உதயாதிபதி ரிலீஸ் ஆகும். எப்ப ரிலீஸ் ஆகும்? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல வரணும் சார், கும்பத்துல வரணும். சரிங்களா? குரு அங்கதான் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாசி மாசம் வந்து நீங்க பண்ணலாம். ஆமா, மாசி மாசம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு சார். நீங்க அதுல என்னெல்லாம் கத்துக்கணுமோ நீங்க கத்துக்கோங்க, அடிஷனலா கத்துக்கோங்க. நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. தெரியாத பலவீனமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். சரி சார். ஓகே ஓகே சார். நம்ம அண்ணன் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காரு ஒருத்தருக்கு. ஓகே, அதுக்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 4 இடம் பார்க்க போலான்னு இருக்காங்க. இன்னும் அது கேள்வியா வரலைங்க. இப்ப எனக்கு உதயத்துல தோன்ற விஷயம் இப்ப ஜஸ்ட். ஓகே, இப்ப எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 4 இடம் காட்டலான்னு இருக்கிறாங்க. சேலம், அப்புறம் சேலம், வெப்படை, அந்த மாதிரி இதுங்க. ஈரோட்ல இப்போ முதல் இடத்த எது மாதிரி பண்ணலாம்? சேலத்தை பண்ணிக்கலாமா? சேலத்தை வந்து இடம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா காட்டுறதுக்கு? எப்ப போய் இந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத முதல்ல 6 இடமா எடுத்துக்கோங்க. நாலுமே டிஸ்டன்ஸா பிரிச்சுக்கோங்க சார். சரிங்க சார். 30 கிலோமீட்டர் இருக்கா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. நாலாவது வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. ஆறுட வந்து முதலுக்கு பாக்கணும் அப்படின்னா ஆறுட வந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆறுட மாத்தவும் இல்லையா? அந்த ஆறுடத்தை மாத்தும் போது ரெண்டாவது ஆறுடத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் அடிப்படையில இதை வந்து பிரிக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறத மூணாவது எடுத்துக்கலாம். 150னா நீங்க அதுக்கு அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அது எந்த இடத்த நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறது அப்படின்னா நீங்க ஆறுடத்தை பிக்ஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல கூட நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஆறுடத்தை மாத்திட்டே போக வேண்டியதாங்க. ஆமா ஆமா, ஆறுடத்தை மாத்துங்க. இந்த இடம் உங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு இல்லையா? 4 இடம் வருது இல்லையா? அந்த மாதிரி வரும்போது எந்த ஆறுடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, புரியுதுங்களா? எனக்கு கவிதையோட தன்மை மாறும் இல்லையா ஆறுடம் மாறும்போது? ஆமா சார். நீங்க வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எப்படி? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறது கூட நீங்க அந்த மாதிரி ஆறுடத்தை மாத்தி எடுத்துக்க முடியும். ஓகே,
ஓகே சார், எப்படின்னு பாருங்க. திரும்ப வர்றது என்ன கிரகம்னு சொல்லிருந்தோம்? கடனுக்கு ஈக்குவலா முன்னாடி திரும்ப வரும் இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு ஈடான பொருள் வர்றது அப்படின்னா என்னவா சொல்லிருந்தோம்? என்ன பாவம்னு சொல்லிருந்தோம்? 11ஆம் பாவம். 11. ஓகேவா? 11 சார். 11ல கவிப்பு இருக்கா? ஆமா சார். 11ல கவிப்பு இருக்கா? ஆமா சார். அப்ப 11ல கவிப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்குமா? லேட் ஆகும், வாய்ப்பு கம்மி, 50% தான். உதயாதிபதியோட நிலைமை எப்படி இருக்கு? 12 இருக்கா? ஆமா. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அலை விடுவாங்க, கண்டிப்பா அலை விடுவாங்க. ஏன்னா 11ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா உபயராசியில் இருக்கு, கவிப்பில் இருக்கு. அப்ப அலை விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடம் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்னு சொல்லிருந்தோம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அதிபதி எப்படி இருக்காரு? சனீஸ்வரன். நீச்சமா இருக்காரா? ஆமாங்க. வேல்யூ குறைவான இடத்த கூட காமிப்பாங்க. பிரச்சனை உள்ளதை காட்டுவாங்க. பிரச்சனை உள்ளதை காமிப்பாங்க. வேல்யூ கம்மியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கிற இடம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா அது 50,000 60,000 தான் போகும். அதை புரிஞ்சுக்கோ. அது சம்பந்தமா நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் பண்ண முடியும். பட் உதயாதிபதி பலவீனமா தான் இருக்காரு, அதையும் புரிஞ்சுக்கணும். உதயாதிபதி வந்து பண்ணல. சரிங்களா? அவரே தெளிவா இல்ல. உண்மை உண்மையா சார். சார் இதுக்கு எப்படி பார்க்கணும்ட்டு புரியுது சார். இப்ப பரிகாரம்னு எடுத்தோம்னா உதயாதிபதி இப்ப சூரியன் வரதை வச்சு எடுக்கிறோம். சூரியன் இப்ப சூரியன் வந்து உதயத்துக்கு வந்து கவிப்பையும் 6வது அதிபதியும் பார்க்கணுமா சார்? சூரியன் இங்க இருக்காரு சார். இப்ப செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் மாறிடு சார். நாளைக்கு இல்லையா? ஆமாங்க. 2 நாள்ல மாறிடும். அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உதயத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட பாவத்துக்கோ அல்லது வந்து அந்த பாவாதிபதிக்கோ வந்து பாத்தீங்கன்னா திரிகோணத்துல வரும்போது தான் நடக்கும். இங்க கவிப்பு 11ஆம் இடத்துலயே கவிப்பு கிடைச்சிருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் வந்து அவங்க இழுத்து அடிச்சிருவாங்க. அலைஞ்சு பிரிஞ்சுதான் வாங்கணும் அவர். ஓகே ஓகே ஓகே. அருமையானதுங்க சார். புரியுங்களா? அப்ப இது போக உதயாதிபதி 12 இருக்கும்போது என்ன நடக்கும்? வேற யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்து வச்சுதான் பேச முடியும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. போய் முன்னாடி நடக்காது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சார். ஓகே. யாராவது ஒருத்தங்க நம்பிக்கையான ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியேட்டர் மாதிரி பஞ்சாயத்து பேசுற மாதிரி யாராவது ஒரு ஆளை ரெடி பண்ணி இது பண்ணுங்க. உதயத்தை நோக்கி சூரியன் வருது. சரிங்களா? ஒரு அரசியல்வாதி சம்பந்தமா ட்ரை பண்ண சொல்லுங்க. ஓ சூப்பர் சூப்பர். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோ. எப்படி சார் வந்து நீரேற்று பாசன சங்கத்துக்கு வந்து அப்ளை பண்ணி எல்லாம் சேர்ரேட்ல எல்லாம் சேர்ரி கையெழுத்துலாம் ஆகி போய் கையெழுத்து ஆகிற ஸ்டேஜ்ல மறுபடியும் ஆட்சி மாறி போய் இந்த ஜியோ ஆகிற ஸ்டேஜ்ல ஆட்சி மாறிடுச்சு சார். மறுபடியும் வந்து இந்த ஆட்சியில மறுபடியும் சர்க்குலேஷன் போட்டு சர்க்குலேஷன் எல்லாம் கொரிஸ் போட்டு அதெல்லாம் கொரிஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ரெடி ஆயிடுச்சு சார். மறுபடியும் ஜியோ போடுற டைம்ல சிஎம்முக்கு வந்து ஃபைல புட்டப் பண்ணி வச்சிருக்காங்க சார். அது எப்ப ஆகும் சார்? ஒரு நிமிஷம். அரசாங்கத்திட்ட இருந்து அந்த இது வரணுங்களா ஐயா? ஆமா சார், ஜியோ வரணும். ஜியோ கிடைக்கும் நமக்கு. அந்த அவங்க ஆர்டர் போட்டு ஜியோ போடணும். ஓகே. அது சிஎம் கிட்ட போக வேண்டியது இல்லைங்க. ஆனா இப்ப சிஎம்க்கு புட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அது சிஎம் பார்த்து தான் அவர் ஓகே சொல்லணும். ஓகே.
இதுல பாருங்க, ஆ. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம். ஒரு எதிர்பார்ப்பு வரும் இல்லையா? ஆமா சார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பா உதயத்தை நோக்கி சூரியன் வருது. கேள்வி சரியா? ஆ. தகவல் வர்றது எதுன்னு சொல்லியிருந்தோம்? ஒரு எதிர்பார்ப்பு தகவல் வர்றதுன்னா எதுன்னு சொல்லியிருந்தோம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் சார். 3ஆம் பாவ அதிபதியோட நிலைமை என்ன? 3ஆம் பாவம். நீச்சத்தில் இருக்காரு. நீச்சத்தில் இருக்காரா? ஆமா ஆமா சார். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணுங்கய்யா. ம். வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். ஏன்னா 3ல ராகு ஏதாவது குறுக்கோளில ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? குறுக்கு வழியில பண்ணணும் சார். ம். அப்புறம் அதுவும் வந்து அவங்க இன்னும் அந்த அந்த இதுக்கு இன்னும் ஒத்துக்கல. எதுக்கும் வந்து சிஎம் அது பார்த்து என்ன காரணம் அப்படின்னா கவிப்பதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன். கவிப்பு தான் சூரியனா இருக்கு. உதயத்தை நோக்கி அந்த கிரகம் தான் வருது. கவிப்பதிபதி தான் வர்றாரு. அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியில்லாத ஒரு சூழலா இருக்கு. உதயாதிபதியும் 12ல தான் இருக்கு. ஆ. இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க. சரிங்க சரிங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆ, சனி வந்து 1000 பாத்தீங்கன்னா 1000 மூன்றாம் சார். இடம் அப்படிங்கிறது ஒரு வருட கிரகத்தை வந்து இண்டிகேட் பண்ணும். 1000 சார். வாய்ப்பு இருக்கு. ஆ. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா 3ஆம் அதிபதி வந்து நீச்சமா இருக்கு இல்லையா? அதோட ஆமா. தன்மை வந்து பிரதிபலிக்கும் வருட கிரகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எவ்வளவு அதுக்குள்ள நாள் முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அது பண்ணிட்டே இருக்கேன் சார். எவ்வளவு நாள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல அது சொல்லுங்க. வருட கிரகம் சார். வருட கிரகம் 3ஆம் அதிபதியா வந்து வருட கிரகமா இருக்கா? நீச்சமா இருக்கு இல்லையா? ஆமா கொஞ்சம் லேட் ஆகும். இழுத்தடிக்கும். சனி சம்பந்தப்பட்ட போதே வந்து பாத்தீங்கன்னா காரிய தாமதம்னு சொன்னோம் இல்லையா? ஆமா அதை புரிஞ்சுக்கும். உதயாதிபதி பலவீனமா தான் இருக்காரு. 12 இருக்காரு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. சரி சார். சார் ஒரு சைட் ஒண்ணு சார். ம். ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இப்ப தோணுதுங்க. வந்து விக்காம இருக்குதுங்க. ஓகே. டிடிசிபி அப்ரூவ்ட் ஆகலின்னு சொல்லிட்டு. ஓகே. டிடிசிபி அப்ரூவ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாமா இல்ல அப்படியே கொடுத்துடலாமா வந்தா? இப்ப யாராச்சும் கேட்பாங்களா? புரியல சார், என்ன சொன்னீங்க? சார் இப்ப சைட்டை கொடுத்துடலாமா இல்ல டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்கிட்டு கொடுத்துக்கலாமா? ஓகே சார். இருக்கிற விலைக்கு கொடுத்து போட்டு போயிடலாமா ம். வந்த விலைக்கு? அப்படியே இருக்கிற ஸ்டேஜுக்கு இல்ல டிடிசிபி அப்ரூவ்டுக்கு இது வாங்கலாமா? ம். சார் புதன் கவிப்பில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார், பேப்பர் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு. புதன் கவிப்பா? ஆமா சார். புரியுங்களா? அப்ப அந்த பேப்பர் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு இல்லையா? கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. நான் 3ஆம் இடத்துலயே பத்திரப்பதிவு சார்ந்த இடத்துல ராகு இருக்கு. 3ஆம் அதிபதி நீச்சத்தில் இருக்கு. வெயிட் பண்ணி பண்ணுங்க. அப்ப டிடிசிபி அப்ரூவ் பண்ண வேண்டாங்க. சரிங்களா? ஆமா. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தை மாசம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சூரியன் இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கருப்புக்கு ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. ராகு இருக்கு. வேற ஏதாவது ஒரு குறுக்கு வழியில தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி ஆகும். ஓகே சார், வகுப்பை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க சார். ஒருத்தங்களா பேச ஆரம்பிங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. ஐயா பேசுவாங்க. ஐயா பேசுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய விதிகள் வழிமுறைகள் எல்லாம் கான்கிரீட்டா இருக்குங்க. எங்கேயும் வளவள குளக்குளான்னு சொதப்புற மாதிரி இல்ல. சரிங்க. ரிட்டார்ட் ஆகிற மாதிரி இல்ல. சரிங்க. புரியல அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ மறுபடியும் பார்த்தா கண்டிப்பா புரிஞ்சுக்கலாங்க. சரிங்க. சரிங்க. சந்தேகமே கிடையாது. நீ வந்து நீ நட வேண்டிய விட்டுட்டு நடக்க பழகிக்க வேண்டியதுதான். உளுந்துருவோம் எழுந்துப்போம். அப்பதான் நடக்க பழக முடியும். கண்டிப்பா. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்க வேற என்னென்ன வகுப்புகள் இந்த மாதிரி நடத்துறீங்க? ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி நாடி எடுக்கிறேங்கய்யா, பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுக்கிறேங்கய்யா, பரிகாரங்கள் சார் வந்து சில விஷயங்கள் எடுக்கிறேங்கய்யா,
அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரங்கள் சார்ந்து எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து இண்டிவிஜுவலா தான் இருக்கு, இன்னும் நான் வந்து வெளிப்படுத்தல. பிரகிருதி நாடி கிளாஸ் வந்து எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். பஞ்சபட்சி கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். நிறைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 தான் எடுப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் எஸ்ஓ டிவி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியே வந்திருக்கும். சரிங்களா, கண்டிப்பா அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேங்க. தாந்திரிக பரிகாரம் நடத்தும் போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் தெரிவிங்க. கண்டிப்பாங்க, அவசியம். நம்ம எல்லா குழு மாணவர்களுக்கும் கண்டிப்பா அவசியம் நான் கொடுப்பேன். தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி பஞ்சபட்சி ரொம்ப குழப்பம் வருது, அதோட ஜாமக்கூட சிம்பிளா இருக்குமான்னு நினைக்க தோணுது. பஞ்சபட்சியோட இது வேறங்க, அதோட கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். அது ஏன் வந்து குழப்பம் வருது அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்களையும் சில வகையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்றாங்க. அதாங்க ஏன் அதுக்கு இவங்க வந்து பயன்படுத்தாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெயர் பட்சி வந்துதான் அதிகப்படியா வேலை செய்யறது வந்து பெயர் பட்சி வேலை செய்யுங்க. அது எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் ராசி பட்சி, லக்ன பட்சி எல்லாம் இருக்கு. அது எந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கய்யா. இவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் நட்சத்திர பட்சியா வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இவங்க அந்த பெயர் பட்சி வேலை செய்யற நேரத்துல இவங்க போய் நட்சத்திர பட்சி வேலை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்ய அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days வருங்கய்யா. 10 days வரும். புரியுதுங்களா எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு? பெயர் பட்சி பயன்படுத்துறதுல பயிர் பட்சி பயன்படுத்தினீங்க மட்டும்தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். நட்சத்திர பட்சி பயன்படுத்துறதுல நட்சத்திர பட்சி பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் இது கரெக்டா இது யாரும் சொல்லலைங்கய்யா. ஆமாங்க, இது யாரும் சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா. அல்லது அவங்க வந்து ரகசியமா அவங்க வச்சிருக்கலாம், வெளிப்படுத்தல, யாருமே வந்து வெளிப்படுத்தலாம். பஞ்சபட்சி அறிந்தவரை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தெரிஞ்சுக்கலாம் நிறைய புக்கு வாங்கி படிச்சு தூக்கி போட்டதுதான் மிச்சமா இருக்கு. புரியுதுங்க புரியுதுங்க. புத்தகத்துல எல்லாம் ரகசியமா சொல்ல மாட்டாங்க, ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. அது தெரிஞ்ச சில தவறுகளாதான் இருக்கு. ஆமா ஆமா, புரியுதுங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுல சில மாடிஃபிகேஷன் பண்ணி தாங்க நாங்க கொடுப்போம். அனுபவத்துக்கு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். உண்மைதாங்க. ரகசியங்கள் அவங்களையும் தவறி வாய் தவறி சில இடத்துல குறிப்பிட்டுருவாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா, உண்மைதாங்க. நம்ம பார்க்கலாங்க, கண்டிப்பா வகுப்பு எடுப்பாங்க. கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அவசியம் வந்து பஞ்சபட்சி சார்ந்து எடுப்பாங்க. நீங்க இப்ப ஒரு பிரச்சனை போட முடியுது இல்லைங்களா? முடியுங்க. சரிங்க, கான்பிடென்ட்டா உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதான் வேணுங்கய்யா. ஃபர்ஸ்ட் நாளா அதான் சொல்லிருந்தோம், எல்லாருமே வந்து கான்பிடென்ட்டா வந்து பலன் சொல்ல முடியும். கொடுக்கலாங்க. உங்களுடைய அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக கான்பிடென்ட்டாக சொல்ல முடியும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இப்போ ரொம்ப எளிமையா போச்சு. பார்த்த உடனே டக்குன்னு அடிச்சிருவோம். புரியுதுங்க, நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சதா வகுப்புல? நிறைய. சரிங்க, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி ஐயா. சார் சுப்பிரமணியன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலி ஒரு ஒரு தாய்க்கு தான் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியும். அது எப்படி ஊட்டணும், எந்த விதத்துல சாப்பிடும் அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும், அதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க தெரியாத எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்னு அரவணைச்சு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல எல்லாருக்கும் புரியற மாதிரி கொண்டு போறதுன்றது இப்போ இதுல வந்து நான் பார்த்தது. அண்ட் மோரோவர் இப்போ நான் கொஞ்சம் வெளில இருக்கேன், அதனால தான் இது பண்ணல. ராஜமாணிக்கம் ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, பார்த்த உடனே, அதாவது ஆரம்பத்துல நீங்க சொன்ன நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றீங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். பட் போக போக இதுதான் அது அப்படின்றத நாங்களே வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கேட்ட உடனே நம்ம இதுக்கு இதான் இந்த தம் ரூல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து புக்கை ரெஃபர் பண்ணாதபடிக்க மைண்ட்லயே இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு போனதுன்றது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அதுல. அண்ட் மோரோவர் எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்றது அதை வந்து நீங்க நடத்தி கொடுத்துட்டீங்க.
இதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் நாங்க, உங்க பேரை மேல மேல எடுத்துட்டு போறதுதான் எங்களோட வேலை. அது டெஃபினட்டா கண்டிப்பாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு எல்லா வகையான டூலையும் கொடுத்தாச்சுங்கய்யா. ஒரு பிரச்சனை பாக்குறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ எல்லாமே கொடுத்தாச்சு ஐயா. நீங்க கொடுத்துட்டோம், கணித முறைகள்ல எல்லாமே கொடுத்துட்டோம். ஆமா, அதை நீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஆமா, அது எங்களோட பொறுப்பு. நாங்க கண்டிப்பா செய்வோம்ன்றது இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். என்ன டவுட்னாலும் நீங்க குரூப்ல பதிவு பண்ணலாம், எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் பேர் சொல்ல விரும்பல, நான் அட்டன் பண்ணிருக்கேன். பட் இருக்கிறதுலயே வந்து அதான் சொல்றேனே, ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒரு தாய்க்கு, அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு குருன்றத விட நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அன் ஒரு குழந்தைய வந்து எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க வந்து ஆசிரியரையும் தாண்டி தாயாயிட்டீங்க. நன்றி. ஆமா, அதனால இது கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்வப்படுறது உண்மைதான். அது ஆனா நம்மளே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இதை தவிர நீங்க ஒரு சில சூட்சமம் சொல்லி கொடுத்தீங்க, அது வேற எங்கேயும் சொல்லல. அதாவது நம்மளோட பர்த் சார்ட்டுக்கு சூட்சமம் எடுக்கிறது எப்படின்றது முதற்கொண்டு சொல்லி கொடுத்தது பெரிய விஷயம். இது நான் எங்கேயுமே கேள்விப்படல. இதான் முதல் ட்ரிப் ஜாமுக்குள்ள நான் பாக்குறேன். அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலைல கூட நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தாரு, அருண் பிரசாத் சார் வந்து பேசியிருந்தாரு. சரிங்க அருண் பிரசாத் சார் அவர் இன்னைக்கு பேசியிருந்தாரு. அவர் சார்ட் போட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அவருக்கு நிறைய நாள் விட தெரியாத விஷயம் எல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பாயா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் எங்களுக்கு இருந்து இதுல கிடைச்சது என்னன்னா, ஜாதகமே நல்லா இருந்தா கூட ஒரு சிலமே நமக்கு ஏன் தடங்கள் ஏற்படுன்றது இதுல இருந்து எடுக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா? இது யாருமே சொல்லாத விஷயம். இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஐ ஓபனர் ஃபார் எவ்ரி ஒன். இது ரொம்ப கான்பிடென்டா இப்ப நான் எங்க நின்னாலும் என்னால கான்பிடென்டா சொல்ல முடியும் கண்டிப்பா அந்த செகண்ட்ல. நன்றியா. மேன்மேலும் உங்களோட இந்த பணி வந்து தொடர்றதுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அது மாதிரி இந்த குரூப் சார் ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்லக்கூடிய புகழ் எல்லாமே வந்து என்னுடைய குருநாதர்களை தான் செய்யறோம். தவறுகள் இருந்தா அது என்ன செய்யறோம் அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் ஏற்கனவே வந்து சார், நான் ஏற்கனவே உங்களை குருவை தாண்டி தகப்பன்ற ஸ்டேஜ் சொன்னேன். சரிங்க. இவரு தாயின்ற ஸ்டேஜுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாங்க. அப்போ அது வந்து அதுதான் உண்மைன்றது தெரியுதுங்க. உண்மைதாங்க. ஏன் நம்ம வந்து பொதுவா ஒரு விஷயங்கய்யா, இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாதான்னு சொல்லுவாங்கய்யா, அதுக்கப்புறம் பிதா வர்றாரு, அதுக்கப்புறம் தான் குரு வர்றாரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம் வருது. வருதுங்களா இல்லையா? உண்மைதாங்கய்யா. நம்ம ராசி சக்கரத்தை வச்சுதாங்கய்யா கொடுத்துருக்காங்க எல்லாமே. அம்மா வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வருது. சரிங்களா? மீதி வந்து பாத்தீங்கன்னா பிதா 9ஆம் இடம் தான், குரு 9ஆம் இடம் தான், தெய்வம் 9ஆம் இடம் தான். ஏன் வந்து முதன்மைப்படுத்துறாங்க? மாதாவை வந்து முதன்மைப்படுத்தி ஏன் பண்றாங்க? இந்த 3 குரு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியா இங்கதான் உச்சமாறாரு. காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உச்சமாறாரு இல்லையா? அந்த கான்செப்ட்னால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மாதா வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் பிதா குரு தெய்வம் எல்லாமே அங்கதான் வர்றாங்க. இது ஒரு பெற்றதெல்லாம் அன்னை கடன், மற்றதெல்லாம் தந்தை கடன்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நீங்க மற்றதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும் எங்களுக்கு. கண்டிப்பாங்க. எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து என்ன சந்தேகம் வந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். சரிங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இருப்ப நான் சும்மா சொல்ல மாட்டேங்க. நான் அனுபவப்படுத்துற விதிகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அது உங்களுக்கு புரியும். புரியாத மாதிரி இருக்காது. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஐயா, நான் தாய்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குயா. தந்தைனா கொஞ்சம் அப்பப்ப கண்டிப்பா இருப்பாரு, தாய் மட்டும் தான் அறைய இருப்பாங்க. நான் இந்த கிளாஸ்ல இது மட்டும் நீங்க அந்த தந்தை ஸ்தானத்துக்கு போகாம தாயா தான் இருக்கீங்க. அந்த தாய்க்கு கூட ஒரு விளக்கம் சொல்றீங்க இல்லையா? இதுதான் வந்து அந்த தாய் இது தெரியாத விளக்கம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு விளக்கம் வேணுமா இல்லையா? இல்ல உண்மை. அதுல என்னன்னா, அது கூட அந்த வந்து திருப்பி இந்த கட்டம் போட்டு நீங்க எதா இருந்தாலும் கட்டம் போட்டு தான் நீங்க அந்த ஆரம்பிக்கிறதே கட்டத்தோட தான் ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாருமே எல்லாரோட புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். உண்மை. நான் இதுக்கு முன்னாடி கட்டம் போட்டு விளக்குனாதான் எனக்கு புரியும். ஏன்னா ஆரம்ப காலத்துல சும்மா சொல்லிட்டு போகும்போது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி இடத்துல இருந்தா தாண்டி வந்திருக்கேன். அதாவது எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? கோயில்ல மணி அடிக்குது பாருங்க, நாங்க வெளில வந்தேன். இப்ப கூட நீங்க சொல்றது உண்மை நடக்குது. ஏன்னா நான் ஒரு வகுப்பு எதிர்பார்ப்பு போவேன், அங்க வந்து அந்த விஷயங்கள் இருக்காது, ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். கண்டிப்பாயா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய விரயமாகும்.
கண்டிப்பா மத்த வகுப்புல பாத்தீங்கன்னா கட்டம் போடுங்கன்னு, ஆனா நீங்க கட்டத்தை போட்டுதான் ஸ்டார்ட் பண்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா அப்பனாதான் எல்லாத்துக்கும் ஈக்குவலா புரியும். நம்ம உண்மையா? சொல்லி விட்டோம் அப்படின்னா கூட வீடியோ வந்து எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது நிறைய விஷயங்களை. உண்மையா இல்லைங்களா? உண்மை. கட்டமா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரசன்ன கட்டம் அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது அதை பார்க்கும்போது தெளிவா புரியும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். கட்டத்தையே அந்த கரெக்டா மாதிரி கட்டம் இருக்கும். அதுக்காக கட்டுறீங்க. கண்டிப்பா. நன்றி. நன்றியா. ரொம்ப நன்றி. சார் வேற யாராவது பேசலாம் சார்? சார் பெருந்துறையிலிருந்து சபாபதி பேசுறேங்க. சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் ரொம்ப சார். சரிங்க சார். சார் உங்க ஃபேஸ் ஃபுல்லா தெரியல சார். நான் பாக்குறேன் உங்க ஃபேஸ். ஃபேஸ் ஃபுல்லா தெரியல சார். ஃபுல்லா தெரியலீங்களா? ஆமா சார், கொஞ்சம் பின்னாடி வாங்க. கொஞ்சம் ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் 3 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலீங்க. ஆக்சுவலா டிராவலிங்லயே இருந்துட்டேன். 8, 9, 10 நினைக்கிறேங்க. அதுமே வந்துட்டு முடியாத சூழ்நிலையில இன்னும் பார்க்க முடியல. ஆனா வந்து அப்படியே கண்டினியூட்டியா உங்களுக்கு வந்து அப்படியே புரியுதுங்க. அப்படியே கண்டினியூட்டியா புரியுதுங்க. கான்பிடென்ட் டெய்லி ஒரு 25% போடுறோம். போட்டு ஒரே விஷயம் நீங்க சொன்ன விஷயத்துல என்னன்னா குறிச்சு வைக்கல. அதுதான் ஒரு பெரிய தப்பு. அத குறிச்சு வைங்க. அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அதுலயாவது அந்த ரீநேம் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்லயாவது எழுதி வைங்க. எதுக்காக பாக்குறீங்க? என்ன கேள்விக்கு என்ன ஏதுங்கறத இது பண்ற. அப்ப சுப்பிரமணிய சார் சொன்னாருங்க. நான் வந்து கத்துக்கிட்டதுல வந்து 100க்கு 100% முழு மனசோட இருக்கிறேங்க. கான்பிடென்ட்டா அது கான்பிடென்ட்டா ஜெயிக்க முடியும்னு. அது கடைசி நாள் கிளாஸ் எல்லாம் வந்து 4 மணி நேரம் நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே மெய் சிலுத்து போயிருக்குதுங்க. நான் ஸ்டாப்பா அள்ளி இறைச்சிருக்கிறீங்க. அமுத சுரப்பி மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போடு தானே வர்றீங்க. அப்ப கண்டிப்பா உங்க எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, தலையாய கடமை. அதான் முதல் கடமை. எப்படி வச்சுக்கலாம். அது இல்லாம குரு மாதிரி நினைக்கிறது ஒண்ணு சார். ரெண்டாவது ரொம்ப க்ளோஸா பழகுற மாதிரி இதாயிருச்சுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது வந்து டிஸ்கஷன் நல்லா. ஒரு சிலர் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் திட்டிடுவாங்க, என்னடா இது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவாங்க. நம்ம குருநாதர் அதாவது ஆனந்த சோகுணையான்னு சொல்லி அவர் இருந்தாரு. அவர் வந்து பாருங்க மண்டமண்டையா கொட்டுவாரு. அவர் பார்த்தாவே பக்கத்துல போறதுக்கு ஒரு பயமா இருக்கும். என்னடா இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கத்து கொடுப்பாரு. பரவாயில்லடா அப்படிம்பாரு. அப்போ சரி ஓகே, அவர் அடிக்கவும் செஞ்சாரு, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கவும் செஞ்சாரு. சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்ததுனால உங்களுக்கு எளிமையா இருக்கு. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் கடினமான பாதை தான். நீங்க போட்டிருக்கிற வீடியோ தாந்திரிக் சீக்கிரட்ல அந்த இது பண்றதெல்லாம் ஒண்ணு பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. அருமையா இருக்குது. உங்களோட படிச்ச மாணவங்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. உங்க பேரு கெடாத அளவுக்கு எந்த சபையிலையும் நாங்க நடந்து உங்க பேரை மேன்மேலும் காப்பாத்தி கொடுப்போங்க. அதுல இந்த 12 கிளாஸ் வீடியோவையும் ஃபுல்லா படிச்சு இது பண்ணிட்டு அதுக்கு நோட் போட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். பட் இந்த குரூப் எனக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட்ங்க. குரூப் கலைச்சிடாதீங்க. இந்த குரூப் கண்டிப்பா கலைக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் இருக்கும். நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. என்ன காரணம் சார்? ஆரோக்கியமான சூழ்நிலை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாரும் சப்போர்ட், ராஜமணி சாரு, அருண் பிரசாத் சாரு கூட எல்லாருமே அப்பப்போ ஆரோக்கியமா ஒவ்வொரு இதையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்றேங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி. உண்மையாலுமே மறக்க முடியாது சார். இதுல ஒரு வார்த்தைகளால இது பண்ண முடியாது. என்ன சொல்றதுங்க, அடுத்த ஏதாச்சும் பண்ணாலும் பிருகுநந்தி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டாங்கனாலும் சொல்லுங்க. கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா சார், அவசியம் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் சார். உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு வேணும் சார். கண்டிப்பா சார். எல்லா மாணவர்களும் கண்டிப்பா அடுத்த நிலைக்கு வரணும் சார். நீங்க ஒரு ஜோதிடத்துறையில மிக முக்கியமான அங்கமா இருக்கணும். கத்துக்கிட்டேங்கிறது எனக்கு தெளிவா இருக்கிறேன். நான் மிஸ் பண்ணங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இன்னும் நீங்க நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் படிக்கணுங்கிறது என்னோட ஆர்வம். நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். உங்க பேஜ் நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் சார். ஓகே சார், ஒரு நிமிஷம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். நம்ம இதுல வந்து கிளாஸ்ல வந்து நம்ம இந்த எல்கேஜில இருந்தே நம்ம எப்படி ஒரு ஹையர் கிளாஸுக்கு எல்லாம் போறோமோ அந்த மாதிரி இந்த வகுப்பு இருந்து சார். சரிங்க சார். அது கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து சார். இதுல நிறைய பிரச்சனை நானே டெஸ்ட் பண்ணதுல ஓரளவு நம்ம குரூப்ல போட்டதுல அனலைஸ் பண்ணதுல எல்லாம் ஓரளவு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலயே கரெக்டா இருந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இதை பார்த்ததே கிடையாது. நம்ம அந்த சார் எல்லாம் போட்டாது. அப்புறம் எந்த இடத்துல இருக்கச்சுல அந்த
கேள்விக்குள்ள பாவத்தை நீங்க பார்த்துட்டு தான் உள்ளால போவீங்க, இல்லைன்னா தோத்துருவீங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அனுபவமான ஒரு கொஸ்டின் சார். அதுக்கு அடுத்தால வந்து நம்ம வந்து ஜாதகம் வந்து பிறந்த டேட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எந்த கிரகம் இதுல இருக்கோ அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா அதுல வந்து வெற்றி பெறலாம். ஒரு சூட்சமான விஷயங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம போனா எப்படி வெளியே வரணும், எப்படி சொல்லணும். சில மேட்ரு நம்மளுக்கு பிரச்சனை காட்டி கொடுங்க, அதை வெளியே நம்ம சொல்லக்கூடாது, சொன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. சில விஷயத்த போடாதுங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரில்லியன்டாட்டு என்ன சொல்லலாம், ஒரு ப்ரீகேஜ்ல இருந்து நம்ம ஒரு ஹையர் கிளாஸ் போற அளவுக்கு ஒரு லெவல் சார். இதை நம்ம ஈஸியா கேண்டட் பண்ணலாம், ரொம்ப ஒரு இதாட்டம் பண்ணலாம். இதே மாதிரி நான் இது எனக்கு மட்டும் இல்ல சார், இதுல படிச்சிருந்த எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 13 பேர் இதுல கிளாஸ்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா இப்ப அந்த 11 பேர் இதுல அட்டன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 11 பேருக்கு யாருக்குமே கேர்லெஸ்ல விடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, அதை திருத்திக்கலாம். ஆமா சார், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கெல்லாம் இந்த கிளாஸ் வந்து 100% சக்சஸ் தான் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ஏற்கனவே பிரச்சனை படிச்சிருக்கீங்களா சார்? ஜாமக்கோல் பிரச்சனை படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே? நான் படிக்கல சார். நீங்க வந்து மத்த முகுந்தன் முரளி சாருக்கு கிளாஸ்ல ஒருக்கா 1 hour எடுத்தீங்க சார். ஆமா சார். அந்த யூடியூப்ல பார்த்ததுல இருந்தா சார். அதுக்கு பிறகு அந்த நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அதுக்கு இடத்துல இதுக்கு மெயினா சொல்லணும்னா வந்து அந்த அந்த டிவி அந்த இதுக்கு தான் சார் ரொம்ப நன்றி. அந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு தான். ஆமா, அவருக்கு தான் உண்மையிலேயே இந்த நன்றியை சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அளவுல ரொம்ப யூஸ்ஃபுல் சார். நம்ம ஒரு சின்ன லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸுக்கு போனா எப்படி இப்ப சொல்லி கொடுப்பாங்க, அதே மாதிரி முதல்ல இதுல இருந்து இப்படிதான் இந்த மாதிரி மெத்தேடு கடைசியில வரச்சுலதான் இந்த இதை நீங்க பாக்கணும். அது கடைசி நாள் சொல்லி கொடுக்க அந்த சூச்சமெல்லாம் உண்மையிலே சார் ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப நன்றி சார். நீங்க அந்த எந்த கிளாஸ் போட்டாலும் பண்ணலாம் சார். கண்டிப்பா இதே மாதிரிதான் எல்லா கிளாஸும் இருக்கும். கண்டிப்பா நான் உறுதியா இருக்கேன் சார், கான்பிடென்டா இருக்கிறேன். எந்த வகுப்பு இருந்தாலும் அதை வந்து முழுமையா உங்களுக்கு கொடுத்துருவேன். அதான் சார், முழுசா இருந்தாதான் நீங்க அதை பண்ணே செய்றீங்கன்னது பிரச்சனை. அதுல அனுபவம் வேண்டியது சார். எனக்கு கேள்வி கேட்டா எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னது தெரியணும் இல்லையா? நான் அந்த இடத்துல முடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு. உள்ளால போனா வெளியே வரணும். ஆமா சார், அந்த மாதிரி உள்ள இது. இப்ப பஞ்ச பச்சை வந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல சார், இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. பச்சை வச்சு பேர் வச்சா ராசியில மாட்டிக்கிடுங்க, நட்சத்திரத்துல மாட்டிக்கிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு தெரியாம நம்ம அரைக்குறையா போறதுக்கு அது ஒரு இது பிரசன். இது சாமக்கோள் பிரசனம். சாமக்கோள் பிரசன்னா எல்லாரும் அந்த கட்டத்துக்குள்ள 8 கிரகத்தையும் அடைக்கிறது. இது கவிப்பு இப்படி வந்தா இப்படிம்பாங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மேட்ரு இருக்குன்னு இந்த 12 நாள் கிளாஸ் வந்த பிறகுதான் அந்த மேட்டரே தெரியும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லாம் 1.5 மணி நேரம் தான் சொல்லியிருந்தோம் நம்ம வகுப்புல. ஏன்னா நண்பர்கள் கேட்டதுக்காக தான். 1.5 மணி நேரம் என்னால உட்கார முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் கேட்டாங்க. இதே மாதிரி வந்து அவங்க வர முடியும் அப்படிங்கறதுக்காக 1.5 மணி நேரம் போட்டுருந்தோம். எவ்வளவு மணி நேரம்? இதே மாதிரி என்ன நிறைய பேர் உங்கள்ட்ட படிச்சு பயனடையணும் சார். எனக்கு உண்மையிலே ஓகே சார். குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்கு கம்மியா எந்த வகுப்புமே இருந்திருக்காது. ஒரு சில வகுப்புலாம் ரொம்ப அதிகமா போயிருக்கு. ஆமா சார், கண்டிப்பா சார். நீங்க ஆர்வமா இருந்தீங்க, அதனால வந்து உங்களை அப்படியே. அதுல என்ன சார் ஆர்வங்கிறது, சிலவங்க வந்து 1 மணிக்கூர் எடுத்தாலே நம்ம வச்சுட்டு பேர் டீயை குடிச்சிட்டு வரலான்ட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்கு சார். இப்ப ஒரு 4 மணிக்கூர் நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துருக்கு 3:45. அது எழும்பாம அப்படியே இருந்து பார்க்கல ஒரு 10-12 பேர் பாத்துருக்கோம்னா கிளாஸ் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா போனதுனால தானே. போர் அடிக்கணுட்டு கலத்தி போட்டு போற வீடியோல இருந்து இதுல இந்த டைம்ல இருந்து பாத்துக்கலான்னு போயிருப்போம்ல. பிளஸ் என்ன ஒண்ணு, உங்க கிளாஸ் அட்டன் பண்ணது எந்த இடத்துல டவுட் இருக்கு அந்த இடத்துல நம்ம கேட்டு கிளியர் பண்ணது ரொம்ப ஒரு சௌரியமா இருக்கும் சார். ஆமா சார், ஏன்னா நம்ம கடைசியில வந்து டவுட் செஷன் ஒரு சில கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப வைக்கும் போது நீங்க கேட்கணும்னு வருவீங்க, கேட்க நாளை கேட்டுக்கலாம்னு ஒரு அசால்ட் ஆயிடும். அது மறந்துடும் சார். ஆர்வம் இருக்காது. அந்த இடத்துல கேட்கறதுக்கும் அதை இன்னொரு நாள் கேட்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கண்டிப்பா வித்தியாசம் உண்டு சார். ஆமா, அது வந்து அந்தந்த டைம்ல நம்ம கிளியர் பண்ணி போயிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் சார். கண்டிப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லா மாணவர்களுக்குமே வாழ்த்துக்கள். இல்ல சார், கண்டிப்பா வரல சார். என்ன டவுட்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஐயா, இந்த நேரத்துல நான் முத்துப்பாண்டி சாருக்கு உண்மையிலேயே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து என்ன ரெஃபர் பண்ணாரு. அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவரு நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து வேணும் அப்படின்னும் போது அவர் தான் என்ன ரெஃபர் பண்ணாரு. அதனால இந்த நேரத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியா. நன்றி முத்துப்பாண்டி. கிடைச்சதா சார்? எதிர்பார்த்தோட அதிகமாவே கொடுத்துட்டீங்க.
சரிங்க சார். எதிர்பார்த்தத அதிகமா கொடுத்துட்டீங்க. ஆமா, உண்மைதான் சார். அதாவது அதாவது நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா இங்க வந்தது வேற ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள கூட்டு போயிட்டீங்க நீங்க. சரிங்க சார். அதான் உண்மையா சொல்லணும்னா. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சார் அடுத்து யாராச்சும் பேசலாம் சார். அருண் பிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய சார் இதுக்கு நன்றி அப்படி நம்ம ரொம்ப ஏதாவது சொல்லண்டா சார். நாங்க தான் சார் உங்களை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அதான் சார். இல்ல சார், அதாவது ஒரு கருத்து கொடுக்கறதுக்கும் ஒரு இருக்கு சார். நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், இது வந்து கிளாஸே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து சார். கண்டிப்பா ஒரு இதுல வந்து என்னன்னா, இதுல ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ் அப்படியே சொல்லிட்டு போவாங்க சார். நீங்க அப்படி இல்ல, இத கையினால நம்ம போடணும். ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலும் டைம் இருந்துன்னா நீங்க இந்த பிரச்சனத்தை அது போடுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அந்த சூரியன் இந்த இடத்துல இருந்தா ஒரு நாளைக்கு இத்தனை நிமிஷத்தை கழிச்சுக்கிடுங்க. அதுக்கு இடத்துல உச்சத்தை இப்படி போடணும், 2 நிமிஷம் ஆகும். சாஃப்ட்வேர் இல்லைன்னா நீங்க போடணும். நீ கத்து கொடுத்தது வந்து இதே பிரச்சனை வேற எந்த இதுல இருந்து சாஃப்ட்வேரை பாத்துக்கிடுங்கன்னு தானே சார் சொல்லுவாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு முறையா கத்துக்கணும் சார். எல்லா இடத்துலயுமே நம்ம சாஃப்ட்வேர் நம்பிட்டு இருக்கவே முடியாது. அதே இதுல வந்து இதுக்கும் மாந்திக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த மாந்தியை எப்படி சூஸ் பண்ணணும்னுட்டு அது கத்து கொடுத்தீங்கல்ல சார், அது ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான இது சார். யாருமே வந்து ஆமா, யாருமே அந்த மாந்தி நீங்க ஒரு பிரச்சனை போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ணு மாந்தியில தான் இருக்கும். அதான் சார், மாந்தி வந்து யாருமே வந்து போட சாஃப்ட்வேர்ல இருக்கு, அதை கவனிச்சுக்கிடுங்கன்னு தான் சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம நோட்லயே அதை எழுதி இப்ப யாருக்குனாலும் நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ண அளவுக்கு இருக்குல்ல சார், அது ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார். கணித முறைகள் போட முடியுது இல்லையா, எல்லாருமே கணித முறை கணிக்க முடியுது இல்லையா? ஆமா சார், அதான் அந்த யூஸ் தெரியுது இல்ல சார், மெத்தடு அந்த பாயிண்ட். இப்ப வந்து சில இதுல கேட்டாச்சுன்னா சாஃப்ட்வேர் தான் இருக்கு, நீங்க ஏன் இதை போட்டு ஏன் மாறீங்க பாருங்க. உங்கள்ட்ட அப்படி இல்ல, என்னன்னு இருந்தாலும் கைனாலே உங்களுக்கு போட தெரியணும், இதுக்கு ரூல்ஸ் இதுதான். கணித முறைகள் கத்துக்கும் போது சார் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வந்துருக்கு சார். அதான் சார். இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார், ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு ஆளு கேக்குறாங்க, டக்குனு அந்த கட்டத்தை போட்டுக்கிட்டு நிமிஷத்தை பார்த்தாச்சுன்னா நம்ம சாமக்கோல டக்குனு அடைச்சிடலாம். ஒரு நிமிஷம் தான், உதயம் 6 இடத்தை பார்த்துட்டு அடைச்சிடலாம். அவ்வளவு. இதுக்கு வந்து அதுக்கடுத்து நம்மளே பலன் ஒரு நிமிஷத்துல சொல்லலாம். இப்ப நம்ம சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா அதை தட்டி அங்க நம்பரை தட்டி இங்க இதை தட்டி அதை தட்டி 2 நிமிஷம் ஆகும் எப்படியும் போறதுக்கு. உண்மைதான் சார். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம அதை தட்டைகளை நம்மளே போட்டு கிளியரா போயிடலாம். அந்த அளவுக்கு எவ்வளவு சுலபமா உள்ளால போக முடியுமோ அவ்வளவு இதா சொல்லி, எவ்வளவு சுலபமா அந்த கேள்வி தன்மை இல்லைன்னா அதை விட்டுட்டு போனோம். இல்ல கேள்வி தன்மை இருந்தாதான் அவங்களுக்குள்ள போனோம்னா ஒரு சூட்சமான விஷயங்கள் அதுக்குள்ள எதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, எதெல்லாம் மறைஞ்சிருக்கு, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது யாருமே அது சொல்லி கொடுத்ததும் கிடையாது. இப்படி யாராவது கொஞ்சம் மறைச்சுதான் கொடுப்பாங்க, நம்ம அனுபவத்துலதான் கத்துக்கணும். உண்மைதான் சார். ஆனா இது நீங்க வந்து அந்த 10-12 நாளையில அந்த எல்லாத்தையுமே நீங்களே கத்து கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல். என்ன நீங்க இதுக்கு மேல என்ன போங்க, இது என்ன முடியல, என்ன நிறைய இருக்குன்னதையும் கத்து கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா சார். அதான் இதுல கிடைக்கிற ஹையர் வகுப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலயும் ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு. ஆமா சார், அதான் சார், அதான் உங்களுக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதான் நீங்க இதை என்ன கத்துக்கிட்டே இருந்தா இன்னும் நிறைய போகலான்னது இதுல இருந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கேன் சார். நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்க ஆளு என்ன. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஐயா வணக்கம். ஐயா வாய்ஸ் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நகுலன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா டென்மார்க். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஆமா, நான் உலகம் மற்ற இடங்கள்ல படிச்சதை விடையா எனக்கு என்னன்னா கூட வந்து உங்களோட ஒரு குரு ஆண்டு இருக்கிறத விட ஒரு நண்பர் மாதிரி தான் நான் பழகிறதும் அந்த இது செய்யறது. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இது மட்டுமே இதோட மட்டும் முடிய போறல, நாங்கள் ஜோதிடத்துல உங்களோட இந்த போய் முருதுணி அனுப்பம் நண்பராம் இருக்க விரும்புறோம். அதை விட நான் உங்களுக்கு உலகம் ஃபுல்லா அவங்களோட புகழ் பரவுறதுக்கு நான் காரணியா இருப்பேன். கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சேகரே ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயம் நான் செய்வேன். ஏன்னா நான் வந்து
நானும் வந்து குருட ராசியோட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியும், மீன ராசி. சரிங்க. அப்ப நிச்சயமா வந்து நான் உங்களோட இது செய்வேன். ஏன்டா நான் உங்களை இப்ப நான் சும்மா சொல்றதுக்கு இல்ல, நான் ஒரு மானசீகமா உங்களை குருவா ஏற்றுக்கொண்டபடியா தான் நான் இதை நான் சொல்றேன். சரிங்க, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எதிர்பார்த்து வந்தது கிடைச்சதுங்களா ஐயா? ஓம் நிச்சயம். ஏன்னா நான் அப்படியே நான் பேசாம இருக்கிறது சில காரணம் இருக்கிறது என்ன எல்லாம் புரிஞ்சு கொண்டபடியா தான் நான் இருக்கேன். ஏன்னா நாங்க பிளவிட்டிருக்கனாலே நீங்க விட்டதுல ஒரு படிப்பில்லை. என்னன்னு சொன்னா நாங்கள் விளங்கி கொண்ட இது புரிஞ்சு கொண்டதை விட நான் திருப்பி உங்களோட அந்த வீடியோ பார்க்கக்குள்ள வந்து எனக்கு வந்து அப்படி செயலிலேயும் கூட செய்கிறதுக்கு கூட வரும் கூட விஷயங்கள் கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. தொடர்ந்து வர வகுப்புகள்ல நீங்க வித்தியாசமான வகுப்புகள் செய்யக்குள்ள நான் அந்த வகுப்புல நாங்கள் இது செய்வோம். கட்டாயமா கலந்து. கண்டிப்பாங்க. அவசியம் நீங்க கலந்துக்கங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். சார் வேற யாராவது பேசலாம் சார்? ஜி வெற்றிவேல் பேசுறேன். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஜி, நல்லா இருக்கேன் ஜி. ஐயா வணக்கம். வீடியோ ஆன் பண்ணுங்கய்யா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆன் பண்ணிட்டுங்களே. வீடியோ ஆன் பண்ணிட்டேன். தெரிய மாட்டேங்குது. ஃபேஸ் தெரியலங்கய்யா. என்னன்னு தெரியலையே. வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். பேக் கேமரா ஏதாவது ஆன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் கேமரா மாதிரி ஆன் பண்ணுங்க. இருக்கும். சரிங்க, பரவாயில்ல. ஐயா சொல்லுங்க. நானு வந்து விட்டு பாதி கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன் சார். மீதி கிளாஸ்லாம் வீடியோல தான் இருக்கு. சரிங்க. அது வந்து பாக்குறதுக்கு எனக்கு டைம் கொஞ்சம் ஒத்துவல்லைங்க. இப்போ பார்த்துட்டு நான் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்கறேன் சார். கண்டிப்பா அவசியம் கேட்கலாம். நீங்க எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை. சரி சார். அட்டன் பண்ண கிளாஸ் எல்லாம் சூப்பரா புரியுதுங்க. சரிங்க. அந்த மீதி கிளாஸ் எல்லாம் வந்து நான் வந்து இதுல வீடியோல பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு பிரச்சனை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கறேன். அருமைங்க. கண்டிப்பா நீங்க இது பண்ணுங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்ப வேணாலும் கூப்பிடலாங்க. குரூப் ஓப்பனா தான் இருக்கு. நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி சார். சரிங்க, நன்றிங்க. வணக்கம். சரி சார் வேற யாராவது வாங்க சார் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா பாலச்சந்தில் ஐயா. சார் வணக்கம். ஐயா நீங்க ஆரம்பத்துல பேசுற மாதிரி ரொம்ப அருமையான வகுப்பு இருந்தது என்கிட்ட. ஃபர்ஸ்ட் என்கிட்ட போன்ல பேசும் பொழுது எனக்கு இந்த ரெக்டிபிகேஷன் பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் மூலமா எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து அருமையா சொன்னீங்க நீங்க. அதன்படி என்னோட பர்த் டைமை வந்து நானே கவிப்பை வச்சு ரெக்டிஃபைட் பண்ணதுல அருமையா வந்தது, எனக்கு அருமையா காமிச்சது. இன்னொரு விஷயம் வந்து உங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு இன்னும் வார்த்தைகளும் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி பேசுங்க அத்தனை பேருமே பேசிட்டாங்க. எல்லாருமே போந்து தள்ளிட்டாங்க. நான் என்ன பேசணும் எனக்கும் தெரியல எனக்கு. அதே மாதிரி ராஜமாணிக்கம் ஐயா பேசுற மாதிரி எனக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வந்து படிக்கணும் நிறைய விருப்பம் ஐயா. நானும் அவர் மாதிரியே நிறைய போகர் புக்ஸ், அகத்தியர்து ஒரு 4-5 புக்ஸ், அப்புறம் சரஸ்வதி மகால்ல இருந்து கூட வாங்கி வர வச்சு எல்லாமே படிச்சேன். பட் அந்த டைமிங்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய அடிவானதான் மிச்சம். ஆனா யாருக்கிட்டயுமே ஒரு தகுந்த ஆசானிடம் இது வரைக்கும் படிக்கல. அதனால கண்டிப்பா அதை வந்து உங்ககிட்ட அதை பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பாங்க. அவசியம் நான் சீக்கிரமா எடுக்கிறேங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவசியம் நான் வந்து அறிவிப்பு கொடுக்குறேங்க. நம்ம குழுவுல வந்து பாத்தீங்கன்னா தகவல் வரும், அறிவிப்பு வரும். அதே மாதிரி இந்த இப்ப நீங்க எடுத்த இந்த இது வந்து ஃபுல்லா ஜாமக்கோல் வந்து நானும் பாதியில தான் கலந்துக்கினேன். வீடியோஸா தான் இருக்குது. இப்ப லாஸ்டா நேரத்துல சனிக்கிழமையில கூட 7 o'clock வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையை வெளியே போயிருந்தேன். அதனால கொஞ்சம் அதுவும் இந்த பார்க்கணும், ஃபுல்லா பார்க்கணும். எனக்கு எதனா டவுட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கண்டிப்பா கேளுங்க. எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். நீங்க இன்னொன்னு வந்து டீச்சிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குருநாதர் மாதிரியே பண்ண மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கீங்க உங்ககிட்ட. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப வகுப்பு இருந்தாலும் உங்ககிட்ட நான் படிக்கணும் விருப்பப்படுறேன். கண்டிப்பாங்க. அவசியம் நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேங்க. கண்டிப்பா நீங்க படிங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கீங்களா?
மதன் சார். மதன் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இந்த கருத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மூல காரணம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோட உரிமையாளர் நம்ம முத்துப்பாண்டியன் தான். சரிங்களா? அவர் எனக்கு அவருக்கு ரொம்ப நீண்ட கால பழக்கம். சரிங்க, இடையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொடர்பு இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவரு பிஸி ஆயிட்டாரு, நான் இந்த பக்கம் பிஸி ஆயிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வந்து அவர் தான் உங்களெல்லாம் ஒருங்கிணைச்சது எல்லாமே அவர் தான் ஒருங்கிணைச்சிருக்காரு. சரிங்களா? சுப்பிரமணியம் சார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து பழக்கத்தில் இருந்தேன். சுப்பிரமணியம் சார் இருக்கீங்களா? நான் புத்தக கடையில ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 14 வருடத்துக்கு முன்னாடி அவரை நான் வந்து பேசியிருக்கேன். நிறைய டைம் வந்திருக்காரு, நிறைய டைம் பேசியிருக்கோம். முத்துப்பாண்டியன் மூலியமா தான் அவர் வந்து மறுபடியும் வந்து திரும்ப ஒரு அவர் கூட பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மை சார். அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து அவர் எனக்கு வாய்ஸ் வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 14 வருடத்துக்கு முன்னாடி என்ன அவரை பார்த்து நான் ஒல்லியா இருந்தேன், கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன். அப்போ அவருக்கு என்ன அடையாளம் தெரியல, வாய்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லேன். வாய்ஸ் வச்சு முதல்ல கண்டுபிடிச்ச நீங்க தான். அதாங்க, ஏன்னா பேர் இருக்கு, அவர் பேரு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அதனால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றி முத்துப்பாண்டியண்ணா. உங்களுடைய சேவை கண்டிப்பா தொடர வேண்டும்ண்ணா. நன்றிங்கய்யா, சந்தோஷம், மகிழ்ச்சிங்கய்யா. எல்லா சார்பா நன்றி சொல்லிருங்க. எல்லா ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்ககிட்ட ஒரு நன்றி சொல்லிருங்க. முத்துப்பாண்டி ஐயா நன்றி. டென்மார்க்ல இருந்து பிவி குமார். ஐயா முத்துப்பாண்டி ஐயா உங்க முகத்தை காட்டுங்க. முத்துப்பாண்டி சார் உங்க மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. முகத்தை காட்டுங்க ஐயா. என்னுடைய முகத்தை காமிக்க ஐயா, வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. ஐயா இந்த லேப்டாப்ல வந்து வெப்கேம் இல்லைங்கய்யா. சரிங்கண்ணா ஓகே. அதனால வேற ஒண்ணும் இல்ல, இன்னொரு நாளைக்கு பாக்கலாங்கய்யா. சரிங்களா? சரிங்கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா குரூப்ல உங்க போட்டோ ஷேர் பண்ணிருண்ணா. கண்டிப்பா. சரிங்கண்ணா. நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுக்கு நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாங்க ஒரு மகிழ்ச்சி. நல்லா ஏன்னா ஜாமக்கோலை பொறுத்தளவு நீங்க எல்லாமே ஒரு எல்லாருமே நல்லா ஐபி லெவல்ல இங்க பிரச்சனைலாம் போட ஆரம்பிச்சிங்க. அதாங்க ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பரவாயில்ல, ஒரு ஏன்னா ஒரு ஆர்வத்துல படிக்க வந்தவங்க வந்து ஆனா பலன் சொல்லாம வெளியே கூட சொன்னீங்க பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு விஷயம். திருப்புங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உண்மை நிச்சயங்கய்யா. நீங்க சொன்னது எல்லாமே நிச்சயம், எல்லாமே நல்லபடியா. நன்றிங்கய்யா, சந்தோஷம். கண்டிப்பா. சரிங்கய்யா. சரி, கண்டிப்பா. யாரு கிரிக்கெட் பாத்தீங்க? எல்லாரும் பார்த்தோம் சார். எல்லாரும் பாத்தீங்களா? நேத்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நேத்து யாருக்கு மேட்ச் நடந்துச்சு? நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சார். சரிங்களா? நியூசிலாந்து ஆஸ்திரேலியா. சரிங்களா? நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? எனக்கு பிரச்சனை என்ன ஜெயிச்சதுன்னு காமிச்சது சனிக்கிழமை. ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு காமிச்சீங்க. ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் நான் சொன்னேன் இல்லையா? கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா சார். நான் வந்து ஜாமகோல் பிரச்சனைக்கு நியூசிலாந்துக்கு மேட்ச் நடக்கிறதா நான் பாத்துட்டு இருந்தேன். ஜாமகோல் பிரச்சனை ஜெயிச்சிருச்சா இல்லையா? ஜெயிச்சிருச்சுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையா இல்லைங்களா? நம்ம ஒரு கலையை நம்ம நேசிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா புது வகையான தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஐயா அதால ஐயா இன்னும் கூட நம்பிக்கை கூட வரும் உங்களுக்கு. அதாங்க சொன்ன உடனே அடுத்தது அப்படி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி நடந்துட்டு சிலக்குள்ள வந்து நாங்கள் மாறுதட்டி சொல்லலாம் இல்லடாவும் இது. ஏன்னா அதை நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த விரும்பல. பேஸ்புக்ல கூட போடலாமான்னு பார்த்தேன். சரி இருக்குட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சாவே இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். அதனால நைட்டு முடிஞ்ச உடனே நான் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணேன். நீங்க நிறைகுடமா இருக்கிறீங்க. அதுதான் ஐயா ரொம்ப நன்றி. அந்த மாதிரியான இன்னும் ஒவ்வொரு விளையாட்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயுமே என்னென்ன மிஸ்டேக் ஆகுது, ஒரு மேட்ச் கணிக்கும் போது ஒரு சில தவறுகள் வருது, தோல்வி அடைஞ்சிருது, ரொம்ப க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா தோற்குது. அப்ப அதை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து இன்னும் அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதை அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு மேட்சுமே நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துல நம்ம தவறு ஏற்படுது, எப்படி நம்ம வந்து அந்த தவறுகளை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமே நான்
அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். புரியுங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரியே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு இடத்துல தோல்வி வருது அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, அடுத்த வெற்றி நோக்கி பயணம் பண்ணுங்க. உண்மையா இல்லைங்களா சார்? தோல்வி இருந்தா தானே சார் என்ன அதுல நம்ம போக முடியும். ஆமாங்க. நீச்சல் தெரியலன்னுட்டு கரையில நின்று குடிச்சா அப்படியே தான் இருக்கணும். கண்டிப்பா நீந்தச்சுல கொஞ்சம் தண்ணி குடிச்சாதான் அடுத்தல இருந்து நீச்சலுக்கு ஒரு இதே வரும். கண்டிப்பா அதே மாதிரிதான் இதுதான். போச்சுல முதல்ல மூளைதான் செய்யும், அது தத்தி உண்மைதான் தத்தி வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்து மேல போகும். உண்மைதான் உண்மைதான். அந்த மாதிரி. அப்புறம் அந்த சிம்பிள்ஸ் பத்தி சொன்ன இல்லையா, பரிகாரத்துல இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தினது கிடையாது. அதுக்கு ஆமா உதாரணமே சார். காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஆமா சார். காமிச்சினா இல்லைங்களா? இல்ல சார், அது எல்லா சிம்பிளும் நம்பி இருப்பீங்களா? இல்ல சார், அது யாருமே இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான் சார். இது யாருமே அது கொடுத்துக்கிடாத ஒரு எதுக்கு இது. காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவம் வரணும். ஒரு சிலர் நினைக்கலாம் இதுல என்னடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆமா சார். சிம்பிள்ஸ் வரையும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்குது. 2 பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்கு சார், இருக்கா இல்லையா? ஆமா சார். நம்ம மூளையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இருக்கு. அதாவது இடது பக்க மூளை என்ன பண்ணும் அப்படின்னா வலது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது, வலது பக்க மூளை வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பண்ணுதா இல்லையா? ஆமா சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருகிது சார், இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, திருகிது சார். இது வந்து கழுத்துன்னு எடுத்துக்கலாம். அப்ப இப்ப நீங்க பராலிஸ் அட்டாக் வந்தவங்களை பாத்தீங்கன்னா தெரியும், வலது பக்க மூளையில அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடது பக்கம் வந்து செயல்படாது. இடது பக்க மூளை வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வலது பக்கம் செயல்படாது. பாத்திருக்கீங்களா? ஆமா சார். ஆமா சார். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தான். வலது பக்க மூளை தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு புதிய வகையான ஒரு கற்பனை திறன், ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா வலது பக்க மூளை வந்து கிரியேட் பண்ணும். இடது பக்க மூளை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கும். புரியுங்களா? உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இடது பக்கத்தை யார் வந்து ஆளுமை பண்றா? வலது பக்க மூளை ஆளுமை பண்ணுதா? செயல்படும் போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களோட கற்பனையில சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உதிக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பிக்காதா? நல்ல விஷயத்த ஆரம்பிச்சா பரவாயில்ல. அப்போ ஒரு தீமையான விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதாவது ஒரு புதுசா ஒரு பழக வச்சுக்கிறாரு அப்படின்னா தோணுமா, மனசுல இருக்கிறதானே வெளிப்படும். அப்ப அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடது பக்கத்துல அந்த குறியீடுகள் மற்ற சார்ந்து நீங்க பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய தாக்கமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியாகும். உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். புரியுதுங்களா? அது நிறைய பேருக்கு நான் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வகுப்புலயே நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? என்னெல்லாம் அப்டேட் பண்றோம் கண்டிப்பா அவசியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து வெளிப்படுத்தப்படும். நான் ஒளிமறைவா இருக்க மாட்டேன் சார். நான் அது 10 நாள் அதே தான் சொன்னேன், இப்போ அதே தான் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு போட்டி கிடையாது, நீங்களே எனக்கு போட்டி கிடையாது. சரிங்களா? போட்டி இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும். அது எல்லாருடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? போட்டி இருந்தா நல்லா இருக்குமா இருக்காதா சார்? ஆனா போட்டி இருக்கலாம் சார், பொறாம இருக்கக்கூடாது சார். பொறாம இருக்கக்கூடாது. நீங்க பெரிய லெவலில் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம் தான். பழைய காலத்துல சொல்லுவாங்களா சார், தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணிட்டு. உண்மைதான் சார். உண்மைதான். அதே மாதிரி நம்ம குருநாதர் ஒரு இதை சொல்லி தந்தா அதுல என்ன ஒரு சூட்சமங்கள் நமக்கு கிடைச்சுன்னா அதுல மேல வந்தா குருநாதருக்கும் பெருமை நமக்கும் பெருமை. அதுதாங்க. அதுல ராஜமாணிக்கம் ஐயா ஒண்ணு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு, அந்த பழைய பர்த் சார்ட் எடுக்கும் போது நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம பிறந்த டைமுக்கு ஒரு சார்ட் அமைச்சு அதுக்கு உண்டான என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு பார்க்க சொல்லியிருந்தான் ஐயா. அப்டேட்டா அத எப்படி யோசிச்சிருக்காரு பாரு. அதாவது டெய்லி வந்து நம்ம இதை அப்ளை பண்ணா தினசரி நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற, அது எவ்வளவு பெரிய விஷயம் அவரா யோசிச்சு தானே சொல்லியிருக்காரு. ஐயா அருமை ஐயா, வாழ்த்துக்கள். ராஜமாணிக்கம் ஐயா இருக்கீங்களா? நம்ம பிரச்சனை வந்து கேள்வி கரெக்டான பிரச்சனை கரெக்டான வழியை கொடுக்குதுல சார். உண்மைதான். வெளியே போயிட்டார் சார். வெளியே போயிட்டாங்க. சரிங்க, ஓகே, நன்றி. ஓகே சார். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த வகுப்பு நீங்க திருப்பி பார்க்கும் போதும் உங்களுக்கு ஏதோ ஒன்று புதுசா தோணலாம், இந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கூட நீங்க தோணலாம். தோணுச்சுன்னா அதை வந்து முதல்ல குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம், இது எந்த மாதிரி கொடுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு ஸ்பார்க் ஆச்சு. எங்க இருந்து கிடைக்குது தெரியுமா? இந்த ஸ்பார்க் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? ஸ்பார்க் ஆகல இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுமா இல்லையா? அது எங்க இருந்து கிடைக்குது? பிரபஞ்சத்துல சார். பிரபஞ்சம் தான் சார்.
பிரபஞ்சத்துல தான் கிடைக்குது. அது ஏன் அங்கிருந்து கிடைக்குது? சார் நம்ம ஒரு ஆளுக்கு இதை பண்ணச்சுல அதுல இருந்து அது என்ன சொல்லுது சார், மரத்துக்கு நம்ம தண்ணியோட வளர வளரதான் சார் இலை கூடுதல் வரும். கண்டிப்பா சார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சில வெளியே நம்ம கத்து கொடுக்க நமக்கு நிறைய விஷயம் அதுல இருந்து நிறைய கிடைக்கும் சார். உண்மைதான் சார். நம்ம எண்ணத்தை வந்து அங்க ஏத்துக்குது, நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குது. அது சிம்பிள் சார். என்ன அப்படின்னா இப்ப அதாவது யாரா ஏதாவது ஒரு சீக்ரெட்டை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது சார். மறைக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? இப்ப இவங்க வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த ஆகாசம் வந்து ஆகாயம் இருக்கா, ஆகாயத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா ஸ்டோரேஜ் ஆயிடுது சார். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ்னு பேரு, ஆகாச ஆவணம்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாசிக் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். நீங்க ஒரு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு அலைவரிசை இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒரு அலைவரிசை இருக்கு, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அலைவரிசை இருக்கு. அது என்ன கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்ப எஃப்எம்க்கு இருக்கு இல்லையா, இப்ப சூரியன் எஃப்எம்னா 93.5, அந்த மாதிரி ஒவ்வொரு எஃப்எம்க்கு ஒவ்வொரு எஃப்எம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அலைவரிசை கொடுக்குறாங்களே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அலைவரிசை இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒண்ணு ரொம்ப உறுதியா தேர்ந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணிருப்பாரு இல்லையா, அவரோட அலைவரிசையில அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணிருப்பாரு. இப்ப அவர் ஒரு 100 ஒரு அலைவரிசையில பதிவு பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 97 இருக்கீங்க அல்லது 50 கூட இருக்கீங்க. நீங்க ரொம்ப தீவிரமா நோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 அப்படிங்கிற அலைவரிசைக்கு நீங்க வந்து போயிருக்கீங்க. அப்ப அங்க இருந்து வந்து உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது உங்க மூளையில வந்து கிடைக்கும் சார். உங்க சிந்தனையில வந்து வரும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிந்தனையில வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்காது, ரொம்ப தீவிரமா தேடுறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதான் தேடுறவங்களுக்கும் கிடைக்கும். எந்த ஒண்ணு வந்து அதை வந்து ஒரு சிலர்கிட்ட பகிர்ந்தாதான் சார் எந்த ஒண்ணு அதுலயும் கிடைக்கும். உண்மைதான் சார். பகிரும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த அதாவது சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய ஆகாச ஆவணம் வந்து ஓப்பன் ஆகாமே இருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய சூட்சமங்களை தெரிஞ்சு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அது அங்கேயே அடைச்சு அதுலயே நின்னுக்கிடும் சார். வெளிப்படாது. ஆமா. என்ன சொல்லனா ஒரு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தொட்டிக்குள்ள ஒரு செடியை வச்சிருந்தாலும் அதை தனியா ஒரு பூமிக்குள்ள வச்சிருந்தா அது சல்லுன்னு வளர்ந்து போயிடும். தொட்டிக்குள்ள இருக்கிறது அப்படியே ஒரே லெவல்ல தான் இருக்கும். எண்ணெய் பார்த்தாலும் அப்படியே பார்க்கலாம், வராது. இப்ப வந்து நம்ம வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா நிறைய இது நமக்கும் கிடைக்கும், நம்மளுக்கும் நிறைய இது மூலமா வர இதுல இன்ட்ரெஸ்டா நிறைய பேர் வருவாங்க சார். உண்மைதான் சார். இப்போ வந்து இதுல நீங்க வந்து ஒரு சில கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன்னு வச்சிருங்களா, சரி 10 நாள் உள்ள பிரச்சனை இதோட இது நம்மளுக்கு இடமா இதா வேணும் அப்படி மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். இது அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இப்ப தைரியமா நம்ம ஏரியால இத தைரியமா கையாளுவோம். வந்து இப்போ ஒரு 10 பேருக்குங்கதுல ஒரு அந்த 10 ஏரியால உள்ளவங்களுக்கு அது சாமக்கோள் பிரசன்னம்னுட்டு ஒரு பேரே வந்துடும்ல சார். கண்டிப்பா சார். மிகப்பெரிய பிரச்சனைன்னா என்னன்னே தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அந்த யூடியூப் பார்த்தது நமக்கே தெரியும். உண்மைதான். இதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை சார். ஏன்னா நான் நிறைய பிரச்சனை முறை நான் வந்து படிச்சிருக்கேன். நான் அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ரொம்ப எளிமையான பிரச்சனை எல்லாருனாலையும் கத்துக்க முடியும். புரியுங்களா? அதான சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் எல்லாருமே கத்துருக்கீங்க, எல்லாருமே பலன் சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார். சரிங்களா? ஒரு பிரச்சனத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கறதான முறை. அந்த முறை எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அதையும் நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சில ஒவ்வொரு வகுப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான மாணவர்கள் வந்து நான் வந்து சந்திப்பேன். ஒவ்வொரு வகையான மாணவர்கள் இருப்பாங்களா இல்லையா? இப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வகுப்பை நான் டிசைன் பண்ணுவேன். ஒன்னும் புரியாம இருப்பாங்களா, உள்ள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல சொல்றது ஓரளவுக்கு இருக்காங்களா, இல்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்களா. அப்ப அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி தான் பார்ப்பேன். அப்ப நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பையும் நான் வந்து டிசைன் பண்ணுவேன். கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான முறையில தான் இருக்கும். இல்ல சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ஏன்னா அதை நான் வந்து பிளான் பண்ணி தான் சார் வருவேன். இப்போ வந்து கிளாஸ் முடிஞ்சிட்ட இன்னும் 2 நாள் இருக்காதானே நாங்க அப்படி ஏம் பண்ணிட்டு இருக்க லெவல்ல இருக்கு சார். அதான் சார். எடுக்கலாம் சார். கண்டிப்பா நம்ம சந்திப்போம் சார். என்ன சந்தேகம்னாலும் கொடுங்க, நம்ம அதை தீர்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் நான் பண்ண போறேன். கண்டிப்பா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து நான் பதிவு பண்றேன். சரி சார். என்ன ஏதாவது கிளாஸ் டக்குன்னு எடுங்க சார். ரொம்ப நாள். கண்டிப்பா சார். அவசியம் சார். அவசியம் நான் வந்து இது பண்றேன். ஒன்றும் கவலைப்படாது.
இந்த உண்மையிலே சார் இந்த கிளாஸ் எல்லாம் இப்போ இதெல்லாம் நீங்க கொடுக்கறதுனாலதான் இப்போ சொல்ல போனா பட்சம் யாருக்குமே தெரியாது சார். உண்மையிலே நமக்கே அது தெரியல. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு இது இருக்குன்னா அந்த ஒரு இத பார்த்த பிறகுதான் நமக்கே தெரியும் இவ்வளவு இது உள்ளாலே இருக்கு. அதே மாதிரி பிரதிநிதி நாடி நம்மளுக்கு இதை பற்றி என்ன தெரியல. அதுக்குள்ள வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். ரொம்ப அருமையான சப்ஜெக்டா இருக்கு சார். ஏன்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பாருங்க, ஆன்லைன் யூனிவர்சிட்டியிலே ஒரு சேனல் போட்டிருக்கோம். ஐயா நான் எத்தனை வகுப்பு சேனல் போட்டிருக்கீங்க சார். பிருகுநந்தி வகுப்பு முடிய போன்றக்குள்ள உண்மையா கவலைப்பட்டேன் நான். என்னன்னு சொன்ன அந்த சில வகுப்பு முடியாதுன்ற அப்படியும் இருக்குத்தானே. ஆனால் இது குறுகிய நாளும் தான் முடிய போகுது என்ற ஒரு இது உண்டு. கண்டிப்பாங்க வந்தது. அதுல 19 நாள் சொல்லியிருந்தாங்க, 20 நாள் எடுத்திருந்தாங்கய்யா. 20 நாள் வந்துச்சு. 20 நாள் போனது எங்களுக்கு தெரியல. 20 நாள் உண்மைதாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அதுக்காக தான் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு நாள் சேர்த்து எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். சார் ஆர்வங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் ஈர்ப்பு தன்மை சார். காந்தம் வட தென் துருவத்தை இழுக்கும். ரெண்டும் ஒரே திசைக்கு போனா இழுக்காது. உண்மைன்னா இதுல நீங்க கத்திருக்கதை வெளிப்படையா கொடுக்குறீங்க. இத உங்கள்ட்ட நாங்க கேட்ச் பண்ணி எடுக்கிறோம். உண்மைதான். அத புடிச்சு வைக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை. இது எப்பண்டா வரன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சார். உண்மைதான் சார். உண்மைதான். ஈர்ப்புத்தன்மை உண்டு. மற்றது எல்லா பேருக்கும் பிடிக்காது, எல்லா விஷயங்களும் பிடிக்காது. அப்படி கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் சார். அது அவங்க வெளிப்படையா சிலவங்க சொல்ல மாட்டாங்க, ஏதோ இருந்துட்டு போவாங்க. நாங்கள் வெளிப்படையா நீங்க கொடுத்தாங்களா? நோட்ஸ் ஏதாவது கொடுத்தோமா உங்களுக்கு? கொடுக்கல சார். எல்லாம் நம்மளா எடுத்துக்கிட்டேதான். நீங்க சொல்ற ஒரு மைண்ட்ல ஏத்தி அதை ஏன் நோட்ஸ் கொடுக்கல உங்களுக்கு? எல்லாமே பிராக்டிகலாவே சார். நம்ம எடுத்தது பிராக்டிகல் இல்ல சார், தியரினா தான் நோட்ஸ். ஆமாங்க, பிராக்டிகல். நம்ம எடுத்தது எல்லாமே அனுபவம். பிராக்டிகலா இருக்கும்போது நீங்க பயன்படுத்துவீங்க. டக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நீ உலகத்துல எந்த மூலையில ஜாமகோல் பிரசனத்தை பத்தி பேசினாலும் உங்களுக்கு புரியும் சார். ஆமா சார். புரியுமா புரியாதா? ஆமா சார். சார் இப்ப நம்ம இதுல ஜாமகோல் பிரச்சனை இருக்குல்ல சார். இப்ப ஒரு நல்ல தூக்கத்துல சார் எனக்கு இது ஒண்ணு பாருங்கனால 2 நிமிஷத்துல டைமை மட்டும் நோட் பண்ணா போதும் சார். எல்லாருமே போட்டுருவாங்க சார். எல்லாருமே போட்டுருவாங்க சார். எனக்கு அது இந்த 11 நம்ம இதுல 13 பேர் இருக்காங்கல்ல சார். 13 பேர் கண்டிப்பா போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். 20 பேர் சார் பின்னாடி இருக்காங்க. 22 பேர் மொத்தமா இல்ல சார். இப்ப நம்ம இதுல படிச்ச 13 பேர் சார். குரூப்ல 13 இருக்காங்க. அவங்க வீடியோ வடிவில படிச்சுக்கிறாங்க சார். அவங்க வர முடியாது, அந்த டைம்ல வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. அவர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அந்த இதுல நமக்கு உண்மையிலே இதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க? கண்டிப்பா எப்ப எழுப்பினாலும் கைனாலே போடுவாங்க. சாப்ட்வேரே தேட மாட்டாங்க. ஆமாங்க. அது இல்லாம எத்தனை டென்ஷன்ல உட்கார்ந்துருந்தாலுமே, வெவ்வேறு வேலை பழுது இருந்தாலுமே உட்கார்ந்து இந்த மூஞ்சி பார்த்தனையுமே உண்மையா சொல்றேன் சார். 12 கிளாஸ்ல ஒரு 3 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேங்கிற ஒரு வருத்தம் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் பவர் இருக்குது சார். பார்த்தனையுமே அந்த மேஜிக்ங்கிறாங்களேங்க, அந்த பக்கத்தை பார்த்தனையுமே நமக்கு அந்த இதெல்லாமே மறந்துருது. உட்காந்து கத்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி அப்ரோச் சார். புரியலனாலுமே கேளுங்க கேளுங்கன்னு கேட்டு யாரு தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி எழுப்புற மாதிரி பண்றீங்க. அது ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பீங்க சார். காசு கொடுத்துட்டோம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல பண்ணும் போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஐயோ காசு போயிருச்சுங்கலாம் நான் யோசிச்சிருப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து போவோம் இல்லையா? நீங்க நடத்தினதுக்கு நாங்க கொடுத்தது ஒரு இதுதான் உடைய எப்படி சொல்றதுங்க, ஒரு சின்ன ஒரு காணிக்கை தான் உடைய. நாங்க இனிமேல் மேற்கொண்டு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாதான் ஆச்சுங்க. இது ஒரு பெரிய தொகையே கிடையாது. நீங்க சார் உண்மையா அடுத்த நிலைக்கு வரணும் சார். அதான் எனக்கு வேணும் சார். இதை வச்சு சார் ஓப்பனா சொல்றேங்க, எனக்கு இதை வச்சு 2-3 பேர் பணமே கொடுத்தாங்க. 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுக்கு யார்ட்டையும் பணம் வாங்கல. எனக்கு அவங்க நாய்க்கு பிஸ்கட் சாப்பாடு வாங்கி போட சொல்லிட்டேன், நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட சொல்லிட்டேன். அப்ப நீங்க இதை ஒருத்தருக்கு பார்த்தாவே எவ்வளவோ வாங்கலாம். இதை எடுத்துதான் பண்ணணுங்கிற உங்களுக்கு ஒரு இது கிடையாது. இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால உங்க நல்ல மனசுக்கு யதார்த்தமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க சார். அது ஒண்ணு. உங்க மூவி பாத்துக்கிட்டே இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆசை சார். லைவ்லயே ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிலரை பார்த்தா கிடைக்கும் சார்.
அந்த மேஜிக் பேசும் இருக்குது சார். அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ரொம்ப நன்றி. இருக்குன்னு அது மறக்கவே முடியாது சார். ஒரு சின்ன வருத்தம் தான். அடுத்தது இந்த காலகட்டம் முடியுதே அப்படிங்கறது ஒண்ணுதான். யாரும் தவிர்க்க முடியாது. அடுத்தது நீங்க நல்லதா மேலும் நடத்தணும். உங்களோட நாங்க பயணிக்குங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. ரொம்ப நன்றி சார். நீங்களும் உங்களோட இதுல என்ன ஒரு இது சார், ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் நல்ல முறை இதே மாதிரி கொடுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் சார். அப்படியேதான் இருக்கு சார். உங்க எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்த்து வர்றீங்களோ அல்லது எதிர்பார்ப்பு இல்லாம வந்தீங்கனாலும் உங்களை எதிர்பார்க்க வச்சிருக்கோம் சார். அது அதோட அதிகமா தான் கொடுக்கும். இல்ல சார், சொன்னனால விட கம்மியா மேக்ஸிமம் எடுக்கல சார். சார் சொன்னதாலோட கம்மியா கூடுதல் எடுத்தாலும் விஷயம் நிறைய கிடைக்குது சார். ஆமா சார். சிலவங்க 4 நாள் சொல்லி 10 நாள் எடுத்தாலும் மேட்டர் இருக்காது. படிச்சீங்களா, இந்த இதை போட்டீங்களான்னு தான் இருக்கும். உண்மைதான். இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா எதுவுமே ஒரு ஹோம்ஒர்க் வீட்டுல இருந்து நம்மளும் போட்ட மாதிரி ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல. ஆமா சார். எல்லாமே நம்ம லைவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானது புதுசா தான் ஏதாவது ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அந்த டைம்ல நம்ம அப்டேட் பண்ணி அதை பார்த்து அவங்களுக்குள்ள இத அப்பனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் சார். நம்ம பாட்டுக்கு பழைய சாட் எல்லாம் போட்டோம்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து சார் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, அதை வந்து விளக்கமா சொல்லுவீங்க. நம்ம வந்து அதை ஷார்ட்டா சொல்லுவோம். அவ்வளவுதான் இதுல உள்ள ஒரு வித்தியாசம். பாயிண்ட் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். உண்மைதான் சார். இப்ப நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை சார். துபாயில இருந்து கேட்டிருக்காங்க, சொன்னேன் இல்லைங்களா? இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பாருங்க, ஒரே நிமிஷம். அதாவது குருவாயூரப்பன் கோயில் கட்டலாமான்னு சார். ஒரு சின்னதா குருவாயூரப்பன் கோயில் கட்டலாமா? இதுதான் கேள்வி சார். கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுல பாருங்க எதாவது ஆய்வு பண்ணணும். கோயில் கட்டுறதுக்குலாம் எதாவது ஆய்வு பண்ணணும். 9ஆம் பாவம் சார். ஓகே, வேற என்ன ஆய்வு பண்ணலாம்? 4வது பாவம் 5ஆம் பாவம் சார். 5ஆம். அதாவது கும்பம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியே வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட தன்மை குறிக்கும். கோயிலோட கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி தான் குறிக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உதயாரோட இருக்கா? உதயாரோட உதய ராசியில் இருக்கா? ஆமா சார். அப்ப என்னவா இருக்கும்? உதயாரோட ஒரே ராசியில் இருந்தா என்னன்னு சொல்லிருக்கணும்? அந்த கேள்வியில ரொம்ப அந்த இதுல கேள்வியில தீவிரமா இருப்பாங்க சார். அந்த இடத்துக்கு கேள்வியில தீவிரமா இருப்பாரா? ஆமா சார். ஓகேவா? இது எந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா? துபாயில இருந்து கூப்பிட்டாரு. ஆமா சார். உதயத்தை நோக்கி ராகு வருதா? ஆமா சார். ஒரு பயம் இருக்கு, பதட்டம் இருக்கும். எப்பயாவது பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறுக்கு வழியிலால முயற்சி பண்ணிடணும் அப்படிங்கிற தன்மை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. தீவிரமா இருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இருக்கிறது காமிக்கும். கும்பம் வந்து என்ன ராசி? கும்பம் வந்து காற்று ராசியா? காற்று ராசி சார். காற்று ராசியா? உதயாதிபதி எங்க இருக்காரு? காற்று ராசியில இருக்காரு. காற்று ராசி உதயாதிபதி 5ல் இருக்காரு. காற்று ராசியில இருக்காரு. உதயம் வந்து 5ல் இருக்கு. உதயம் 6 இருக்கு. அதாவது உதயாரிடம் காற்று ராசியில இருக்கு. உதயாதிபதி 5ல் இருக்காரு. குரு வந்து எங்க இருக்காரு? 9ல இருக்காரு சார். காற்று ராசியில இருக்காரா? ஆமா சார். கண்டிப்பா அவர் கட்டுவாரா கட்ட மாட்டாரா? கட்டுவார் சார். இப்போ வந்து சனி வந்து கைப்புக்குள்ள மாட்ட போகல சார். கைப்பை நோக்கி போகுது. எங்க சார்? அதாவது கட்டுவாரா கட்ட மாட்டாரா சார்? அதான் கேள்வி. விருப்பம் எங்க இருக்கு? ஆனா கொஞ்சம் கட்டுவாரு சார். அவர் என்ன கண்டிப்பா கட்டலாம் சார். ஒரு 2 நாளையில சூரியன் வந்து அங்க வந்து அந்த பாக்கத்துல அந்த ஆமா சார் கண்டிப்பா மாறிடும். ஆனா கண்டிப்பா கெட்டது இது இருக்கு. ஆனா இப்ப தற்சமயத்துக்கு இப்போ 2 நாளைக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுது பாத்தீங்களா? குரு வாயுவும் என்ன கிரகம்? குரு வாயு கிரகம் எல்லாம் என்னென்னது? புதன் குரு காற்று சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து குரு புதன் சனி இருக்கா?
உதயாதிபதி 5ல இருக்காரா? ஆமா டபுள் சார். மைண்டா இருப்பாரா? ஆமா சார். டபுள் மைண்டா இருப்பாரா? கண்டினியூ இருப்பாரு சார். புரியுதுங்களா? அப்ப எப்படியாவது பண்ணணும்னு இருக்காரு. சரி அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையான தன்மை அது வந்து பிரதிபலிக்கும். அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா? அப்ப ஒரு கேள்வி வரும்போது எப்படி எல்லாம் அந்த கேள்வி வந்துச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண தெரியணும். அதெல்லாம் கத்து கொடுத்துருக்கு 12 நாளும். சார் ராகு வந்து உதயத்துல இருந்தாலும் உதயத்தை நோக்கி வந்தாலும் அவர் வந்து தீவிரமா இருப்பாரு சார். தீவிரமா இருப்பாரு. எப்படி சார்? தீவிரமா இருப்பாரு சார். வேற கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா, வேற கேள்விகள் வரும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு பயம் பதட்டத்தை கொடுக்கும். ராகு இருந்தா பயம் பதட்டம் நினைச்சிருவாரு. ஆனா குறுக்கு வழியில வருவாருன்ற மாதிரி சொல்லலாமா சார்? எடுத்துக்கலாம் சார். இவருக்கு ஃபாரின்ல தான் இருக்காரு, ராகு ஏரியால தான் இருக்காரு சார். அதனால அந்த இடத்துல உதயத்துல ராகு வர்றது நல்லது சார். இன்னொன்னு தீவிரமாங்கிறது ஒண்ணு, 2வது வந்து என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், கட்டுறது நான் போச்சுங்கிற ஒரு முடிவு இருக்கும். ஆனா முயற்சி செய்யறதுல கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுவாரு. விருப்பம் உதயாதிபதியே கும்பம், அதாவது காற்று ராசியில இருக்கா. ஆமா சார். அதை புரிஞ்சுக்கோங்க எப்படி வருதுன்னு. ஏன்னா ஒரு கேள்வி வரும்போது இந்த மாதிரி தான் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக சொல்றேன். ஓகே. வேற ஏதாச்சும் உங்க அனுபவங்கள் இருந்தா சொல்லலாம் சார். பிரச்சனை பார்த்த அனுபவங்கள் இந்த மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கலாம். ஏதாவது பிரச்சனை பாத்தீங்களா? இத பாத்தீங்களா? சொல்லுங்க. மாசம் ஒரு டைமாவது கூப்பிட்டு பேசுங்க. குரூப் வந்து ஓப்பனா தான் இருக்கு. டெய்லி ஒரு பிரச்சனை மாதிரி போடுங்க. உங்களுடைய அனுபவங்கள் கிடைக்கும். உங்களால மத்த மாணவர்களுக்கும் வந்து அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும். வாய்ஸ் மெசேஜா போடாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. எழுதி போடுங்க. எதா இருந்தாலும் டைப் பண்ணி போடுங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரி சார். அதை நான் வந்து உங்கள்கிட்ட சரி சார். ஓகே. சரிங்களா? ஓகே. சரிங்களா? நம்ம இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். சரிங்களா? அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறத என்னுடைய குருநார்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்துப்பாண்டி அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டைம்ல கரெக்டா வந்து அவரு ஆஜராயிடுறாரு. புரியுதுங்களா? ஏன்னா பெரிய வேலை. ஏன்னா நம்மளோட வீடியோ குவாலிட்டி பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுங்க. எந்த இது குவாலிட்டி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி வந்து வேற எந்த வகுப்புலயுமே வராது சார். வாக்குப்பதிவு மந்திரங்கள் இருக்கா ஐயா? ஐயா நான் மந்திரம் இருக்குங்க. நான் உங்களுக்கு குரூப்ல பதிவு பண்றேங்க. சரி சரி, நன்றி. குரூப்ல பதிவு பண்றேன். ஹலோ சார் சொல்லுங்க சார். ரொம்ப பொறுமையா கிரகணத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்றேன் சார். புதன்கிழமை அந்த மாதிரி அப்டேட் பண்றேன். வெள்ளிக்கிழமை கிரகணம் வருது. சரிங்களா? இங்க வந்து இந்தியாவில வந்து தெரியாது. இருந்தாலும் அந்த கிரகண நேரத்துல மந்திர ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலனா இருக்கும். இங்க தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்க வந்து மந்திர ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். இந்தியாவில தெரியாதுன்னா பாதிக்குமா சார்? இந்தியாவில பாதிக்கு அது வேறங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். கற்பிணி பெண்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனையா சார்? இல்ல, இங்க இந்தியாவில தெரியாதங்காட்டி நீங்க அதை வந்து பயன்படுத்த வேண்டியது கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிரகண டைம் வந்து நம்ம மந்திர ஜெபம் பண்றதுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்தலாம். இங்க தெரியாட்டியும் பரவாயில்ல. சரி. அந்த சமயத்துல பயன்படுத்தலாம். சரிங்க. அப்புறம் ஏதாவது மரம் வந்து காய்க்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மரம் இப்ப ஏதாவது மாமரமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மரம் வந்து காய்க்காம இருந்துச்சுன்னா அந்த கிரகண டைம் எப்பவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணி வச்சு மரத்துல அடிச்சு விடுங்க. காய்க்க ஆரம்பிச்சிடும். கிரகண டைம்ல சார்? கிரகண டைம்ல. கிரகணம் தெரியலன்னா கூட அந்த டைம்ல அடிக்கலாமா சார்? ஆமா, அந்த மாதிரி அடிக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்க தெரியாது, பகல்ல தெரியாதுங்கிறாங்க. நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணி அடிக்கும் போது நிறைய கிரகணத்தை நாங்க வந்து பயன்படுத்தி இருக்கோம். காய்க்காத மரத்துக்கு வந்து அந்த கிரகணம் இங்க தெரியாத டைம்ல கூட வரும் இல்லையா கிரகண நேரம். அந்த நேரத்துல வந்து ஒரு ஆணி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கிரகணத்தோட சக்தி வந்து இங்க வந்து இருக்கு. அது இங்க தெரியாட்டியும் பரவாயில்ல, இங்க வந்து அது வந்து வியாபகம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு
அதாவது நீங்க ஒரு அனுபவம் மூலியமா தானே நீங்க தெரிஞ்சுக்க முடியும், உண்மையா இல்லைங்களா? அதனால அதை நீங்க வந்து இதை பயன்படுத்தலாம். மந்திர ஜெபம் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம். நான் புதன்கிழமை வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. கிரகண டைம் சார் நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு குரூப்ல அப்டேட். சரி பண்றேன் சார். எல்லாத்தையும். வெள்ளிக்கிழமை வருது. சரி இந்த மாசமே 2 கிரகணம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வர்றது வந்து சந்திர கிரகணம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருது. அடுத்த அமாவாசையே வருது சார். ஆமா, அடுத்த அமாவாசை வரும். எப்பவுமே கிரகணம் அப்படின்னா அமாவாசையில வரும், இல்லாட்டி பௌர்ணமியால வரும். இல்ல சார், அடுத்த ஒரு அமாவாசையே வருதுங்களா? ஆமாங்க, அடுத்ததுலயே அமாவாசைக்கே வரும். அதாவது கிரகணம் எப்ப வருதுன்னா ரொம்ப ஈஸி சார், ரொம்ப சிம்பிள். இப்ப ராகு எங்க சார் இருக்கு? ராகு கேது இதுல விருச்சிகத்துல ராகு இருக்கு. விருச்சிகத்துல ராகு கேது அது அந்த ரிஷபத்துல ராகு இருக்குங்களா? இப்ப கோச்சார சூரியன் எங்க இருக்கு? கோச்சார சூரியன் இதுல துலாத்துல இருக்கு சார். துலாத்துல இருக்கா? ஆமா. இங்க வரும்போது சூரியன் கேது ஆயிருமா? ஆமாங்க சார். சூரியன் நாளை மறுநாள் தானே வரும்? ஆமாங்க, வெள்ளிக்கிழமை. ஆமா, சந்திரன் கேது. இங்க வந்து சந்திரன் வரும் இல்லையா? சூரியனை சந்திரன் ஆப்போசிட்ல இருக்கிறது என்னன்னு சொல்லிருப்போம், பௌர்ணமின்னு படிச்சிருப்பீங்க. ஆமா. அப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கேது பிடிலையோ அல்லது ராகு பிடிலையோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில் ஏற்படுமா? பௌர்ணமி எப்ப வரும்? சூரியனுக்கு 7ல சந்திரன் இருக்கும்போது வருமா? ஆமா சார். அப்ப அந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம். இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. புரியுதுங்களா? இப்ப இந்த சந்திரன் வந்து இங்க சுத்தி வந்து இங்க வரும் இல்லையா? ஆமா. அமாவாசை. அமாவாசையா? அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகணம் ஏற்படும்? சந்திரன் தெரியுமா? சூரிய கிரகணம் வரும் சார் அமாவாசையில. அமாவாசையில சந்திரன் தெரியாது இல்லையா? அப்ப அங்க சூரியன் மட்டும் பிரதிபலிக்கிறதுனால சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் எடுத்துக்கலாம். அமாவாசையில வந்து சூரிய கிரகணம். புரியுதுங்களா? புரியுது. அடுத்து ஒண்ணு ராகு இங்க வந்துரு சார். அடுத்த ஏப்ரல்ல வந்து ராகு இங்க வந்துடும். அப்ப எப்ப வந்து கிரகணம் ஏற்படும்? எப்ப கிரகணம் ஏற்படும்? சூரியன் வந்து இங்க வரும்போது கிரகணம் ஏற்படுது. ஒரு வருஷம் ஆகும் சார். சித்திரை மாசம். ஒரு வருஷம் இல்ல. இந்த சூரியன் இங்க போய் ராகுபடியில் வருமா? சித்திரை மாசம் வரும். அமாவாசை எப்ப வரும்? ஆமா ஆமா. 1 2 3 6 6ஆம் மாசம் வரும் சார். புரியுதுங்களா எப்படின்னு? புரியுது. அப்பவே 2 கிரகணம் வரும். ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கிரகணம் வரும். அது ஒரு சில கிரகணம் இந்தியாவில தெரியும், ஒரு சில கிரகணங்கள் இந்தியாவில தெரியாது. கம்பல்சரியா 4 கிரகணம் வரும் சார். 4 கிரகணம் வரும், கண்டிப்பா வரும். சரி. ஓகே, புரியுதுங்களா எப்படின்ட்டு? புரியுது சார். இது சூத்திரமே இல்ல சார். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க கண்டுபிடிக்க. சிம்பிள் தான் சார், சொல்லி கொடுக்குற மெத்தட் தான் சார். உங்களுக்கு நீங்க ஆர்வமா கேக்குறீங்க, அதனால அதை சொல்றேன். மந்திர சார்ந்து கேட்கும்போது நான் சொல்லியிருக்க மாட்டேன். மந்திரம் கேட்டீங்க அதனால சொன்னேன். கிரகணப்ப சொல்லும் போது நல்லா பழிக்கும் அப்படின்னு. சரி. இப்போ மரத்தை தட்டினீங்கன்னா அந்த மரம் வந்து காய்க்கும்னு சொல்லியிருந்தேன். காய்க்காத மரத்தை தட்டும் போது கண்டிப்பா காய்க்கும். அது என்னுடைய அனுபவத்துல எடுத்திருக்குது. அதுல எல்லாம் தெரிஞ்சுது கிரகணம் இங்க இந்தியால தெரியாட்டி கூட அதோட தாக்கம் வந்து இங்க இருக்கு அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சார் இது ஆணி வந்து ஃபுல்லா அடிக்கணுமா எப்படி சார்? ஃபுல்லா அடிச்சிடணும் சார். ஃபுல்லா அடிச்சு விட்டுற வேண்டியதுதான். ஃபுல்லா அடிச்சிடணும். வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்கு சார். வீட்டு வாசல்ல வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கு. சுத்தமா காய்க்கவே இல்லை. நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மேல வந்து கரண்ட் கம்பம் இருக்கு இல்லையா, ஒயர் போகும் இல்லையா, அதை வந்து போய் டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க சார். அதைய எப்ப வந்து காய்ச்ச மரம் காய்க்காதுன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பத்தி? இல்ல சார். நல்லா காய்ச்சிட்டு இருக்கிற மரத்தை நான் திடீர்னு வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கிளையவோ வெட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வருத்தப்பட்டோம். புரியுங்களா? தாவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு உண்டு சார். அதை வெட்டும் போது அது ஒரு அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சூழல்ல வந்து அது வந்து காய்க்க மாட்டேன்ருச்சு. பூவிடும் விட்டுரும். இதுக்கப்புறம் வந்து அந்த கிரகண டைம்ல ஆணி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை சரி பண்ற மாதிரி அது ஆயிருது. அதுக்கப்புறம் நல்லா காய்க்குது. இப்பெல்லாம் நெல்லிக்காய் பெருசா வருது. சரி.
இதுக்கப்புறம் இந்த அந்த சைடு ஒரு கிளை வரும் இல்லையா, வெட்டின கிளை முளைச்சிருக்குமா முளைக்காதா? ஆமாங்க. இந்த கிளை தான் வெட்டிட்டாங்க, மரத்துல படுதுன்ட்டு, கரண்ட் கம்பத்துல படுதுன்ட்டு. இதை வெட்டினோடனே இதுல இருந்து மறுபடியும் வந்திருக்கும் இல்லையா கிளை, அதுல வரவே இல்லை. ஆனா இன்னொரு கிளையில வந்து பாத்தீங்கன்னா காய் வருது, நெல்லிக்காய் வருது. அதுக்கப்புறம் இந்த சைடு போற கிளையிலயும் ஒரு ஆணி அடிச்சோம் அடுத்த கிரகணத்துல, அது வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. புரியுதுங்களா? அதுல தத்துவார்த்தமா சொன்னது. சார் கிரகண டைம்ல எப்ப அடிக்கணும்? அன்னைக்கு ஃபுல்லா அடிக்கலாமா சார்? அன்னைக்கு ஃபுல்லா அடிக்கலாம் சார். நீங்க அந்த டைம் கிரகண நேரத்துல அடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். சரி சார். சரி. கிரகண நேரம் ஒரு 10:30 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 மணி வரைக்கும் இருக்குன்னா நீங்க 10:30 to 2 எப்போ வேணாலும் நீங்க அடிக்கலாம். சரிங்க. புரியுதுங்களா? அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு ஒரு கூடுதலான தகவல் அப்படி வச்சுக்கலாம். சரி சார். சரிங்களா? ஓகே, நம்ம வேற ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம வந்து குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அனைவரும் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தேகம் எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும், கேட்காம வராது. உண்மையா இல்லையா? ஆமா சார். இப்ப நீங்க அந்த மந்திர சாஸ்திரம் சார்ந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் வந்துச்சு, கிரகணத்தை ஒட்டி இத்தனை விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு போனஸ் தானே, போனஸ் பாயிண்ட் தானே. அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அதனால அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பல வகுப்புகள்ல நம்ம வந்து சந்திக்கலாம். அடுத்த வகுப்பு வந்து விரைவில் வெளிப்படும். ஏன்னா இன்னுமே வந்து ஜாமக்கோல் பிரச்சனை கேட்கறாங்க, அதுக்கப்புறம் பிருகுநந்தி நாடி கேட்கறாங்க, பஞ்சபட்சி கேட்கறாங்க, பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் சார்ந்து கேட்கறாங்க. கண்டிப்பா அவசியம் வந்து வகுப்பா வெளிப்படும். சரி சார். பண்ண போறோம். விளம்பரம் வெளிப்படும் சார். இந்த வகுப்பை ரொட்டேஷன் அட்டை பண்ணலாம்ல சார்? பண்ணலாம் சார், கண்டிப்பா பண்ணலாம். இப்போ சாமகோல் போட்டிருக்கேன், அடுத்தால பிருகுநந்தி நாடியோ பஞ்சபட்சியோ தாந்திரிகம் அந்த மாதிரி பண்ணலாம். வரிசை அப்படி கொண்டு வரலாம். அவசியம் நான் கொண்டு வரேன். அவசியம் அந்த மாதிரி அதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் இருக்கு. ஆமா சார். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வகுப்புல கண்டிப்பா இது பண்ணுவோம் சார். பழைய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுக்கப்படும். உங்களை விட்டு வந்து நான் வகுப்பு எடுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கே ஒரு பெரிய மனசு இல்லாம இருக்கு அந்த மாதிரி சார். அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய புது கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க சார். ஆமாங்க சார். உங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா வகுப்பு இந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு இல்ல சார். இன்னும் உங்களோட பேர் புகழ் வரும் ஐயா. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வரும். ரொம்ப நன்றிங்க. அதாங்க அதுக்கு உண்டான நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும் மாணவர்களுக்கு ஏதாவது அது வரும் ஐயா, அது வரும். அது புரியாத அதெல்லாம் வந்து நல்லா முடியும் ஐயா. கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து உயர்வடைக்கும். ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு நான் வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி பேசல, பட் ஏதோ ஒரு தவறு பேசியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி பேசியிருந்தா அதுக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அது ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு அதுல வந்து எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அப்படி இல்லைங்க, எல்லாமே சம்பந்தம். ஏன்னா எல்லாருமே என்னை விட வயதுல பெரியவங்களா இருக்கிறீங்க. இருக்கட்டும் சார், நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? இல்ல தவறுகளை ஏதோ ஒண்ணு திடீர்னு ஏதோ ஒண்ணு பேசியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி பேசல. அந்த வார்த்தை கேட்கலாம், நீங்க கேட்க கூடாது சார். நாங்க வேணா கேட்கலாம். நீங்க நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? நம்ம பாப்பங்கய்யா, நம்ம அடுத்த வகுப்புகள் நான் வரும்போது கண்டிப்பா அவசியம் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்டிமேஷன் பண்றேன். அதை மறுபடியும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். முத்துப்பாண்டியனாக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு எல்லாரும் சார்பா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். உங்க சார்பா நீங்களும் சொல்லிருங்க சார். முத்துப்பாண்டி சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் மற்ற கலையை உருவாக்குன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இதுல சேர்ந்த மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப வணக்கம் ஐயா. சொல்லுங்க நல்லையா. ஐயா ஏதோ சொல்ல வந்தாரு. முத்துப்பாண்டிஜிக்கும் குருஜிக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. முத்துப்பாண்டியார நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உண்மையா இல்லையா? ஏன்னா என்ன உங்களுக்கு தெரியாது, ஒரு சில வீடியோக்கள் தான் போட்டிருப்போம், என்ன உங்களுக்கு தெரியாது. அவரை நம்பிதானே வந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் வந்து பிரபஞ்சவங்களுக்கு காட்டி தந்த சொத்துக்கள். நீங்க அவரெல்லாம் வந்து உண்மைதாங்க. ஏன்னா அவர் அண்ணாலாம் வந்து எனக்கு ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி வந்து நண்பர். இதோட தொடர்பு இங்க வந்து வரும்போதே அவர் வந்து என்னுடைய நண்பர். அவருடைய 3வது குழந்தைக்கு நான் தான் பெயர் வச்சு கொடுத்தேன். என்னுடைய வாடிக்கையாளர் தான். சூப்பர் சார், சூப்பர். புரியுங்களா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு மறுபடியும் திருப்பி ஒரு வேற மாதிரி
எப்படி சொல்றது, ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு சர்க்குலேஷனை கொடுக்கும் இல்லையா, ஒரு சுழற்சி முறையில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்து நாங்க இணைஞ்சிருக்கோம். சில நேரங்கள்ல ஐயா உங்களோட குழந்தைக்கு அவர் பேர் வைக்க வேண்டிய நிலைமையும் வரலாம். கண்டிப்பாங்க வரலாம். அதான் ஒரு சுழற்சி முறை தானே. ஆமா, வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து அது சுத்திட்டே தான் இருக்கு, பூமி சுத்திட்டே தான் இருக்கு. நடக்குங்கய்யா. சரிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. பண்ணினா நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. நன்றி. ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா, மகிழ்ச்சி. நன்றி. சரிங்கய்யா.